மற்றவர்கள் என்னோடு கூட கர்த்தருடைய வார்த்தையின் நேராக போவோம். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி படிங்க. இன்றைக்கும் இன்ற வாரமும் அடுத்த வாரம் மட்டும்தான் இதை பற்றி பேசுவேன். அதுக்கு அடுத்த வாரத்தில் வேறு டாப்பிக்கில் போகிறோம். சேர்ந்து படிப்போம். நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும். பல வாரங்களாக நாம் தேவனுடைய சத்தியத்தை இந்த வார்த்தையிலிருந்து நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டு வருகிறோம். நம்முடைய வாழ்விலே தேவன் வைத்திருக்கிற திட்டம் என்னவென்றால், ஏதோ இருக்கிற நிலை அல்ல. நம்முடைய வாழ்வு ஒவ்வொரு நாளும் முன்னேற வேண்டும், வளர வேண்டும், விருத்தி அடைய வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாக இருக்கின்றது. இன்னும் ஒரு காரியத்தை சொல்கிறேன். நீங்கள் நாளுக்கு நாள் உங்களுடைய வெளிச்சம் அதிகமாவது மட்டும் தேவனுடைய சித்தம் அல்ல. இந்த வெளிச்சம் அதிகமாகி மற்றவர்களுக்கும் அது ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. ஏன் முன்னேற்றத்தை பற்றி போதிக்கிறோம்? ஏன் நம்முடைய வாழ்விலே இருக்கிற நிலையிலே ஏன் இருக்கக்கூடாது என்பதை பற்றியெல்லாம் போதிக்கிறோம் என்றால், நீங்கள் நல்லா இருப்பது மட்டும் இல்லை, உங்களோடு கூட மற்ற எல்லாரையும் நன்றாக வைத்திருப்பதுதான் தேவனுடைய திட்டம். ஆகவேதான் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவது மட்டும் தேவனுடைய திட்டம் அல்ல, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கத்தான் தேவன் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஆகவே நாம் ஆசீர்வதிக்கப்படாத வரை, நாம் முன்னேறாத வரை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக நாம் இருக்க முடியாது. நல்லா புரிஞ்சுக்கங்க. நீங்கள் நல்லா இருந்தால் தான் மற்றவர்கள் நல்லா இருக்க முடியும். நீங்கள் சுகமாக இருந்தால் தான் மற்றவர்கள் சுகமாக்க முடியும். நீங்கள் சமாதானமாக இருந்தால் தான் மற்றவர்களை சமாதானமாக்க முடியும். நாமே நல்லா இல்லாமல் மற்றவர்களை நல்லா ஆக்க முடியாது. உலகம் சொல்லும், முதல்ல நீ நல்லா இரு, அப்புறம் எங்களுக்கு சொல்லு அப்படின்னுவாங்க. ஆகவே நாம் நன்றாக இருப்பது கர்த்தருடைய திட்டமாக இருக்கின்றது. நாம் நிறைவாக இல்லாத வரை மற்றவர்களை நாம் நிறைவுக்குள்ளே கொண்டு போக முடியாது. தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் மக்களை ஆசீர்வாதத்தை வெளியே கொண்டு வரார். இவங்க வெளியே கொண்டு வரும்போது ஏதோ எல்லாவற்றையும் பிடுங்கிக்கிட்டு எல்லாவற்றையும் அதே இடத்துல விட்டுட்டு அப்படி தேவன் கொடுத்து வரல. பைபிளில் புறப்பட்டிருக்குது, வெள்ளியோடும் பொன்னோடும் அவர்களை புறப்பட பண்ணினார். சும்மா கிடையாதுங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் வெளியே வரும்போது, எகிப்தை விட்டு வெளியே வரும்போது, இன்றைக்கி எப்படி வீட்டில் உள்ளவங்களாம் சில பேர் ஓடி போகிறவங்க போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸை மட்டும் போட்டுட்டு போகிற மாதிரி அப்படி போகல. இவங்க வெளியே வரல. இவங்க வெளியே வரும்போது வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட்டு வந்தார்கள். நம்ம நினைக்கிற மாதிரி வெள்ளி பொண்ணு என்பது ஏதோ சும்மா ஏதோ கையிலையோ அல்லது கழுத்துலையோ அப்படி கிடையாது. பாருங்கள், இவங்க பைபிள் சொல்லுகின்றது மூட்டையாக. சொல்லுங்கள், மூட்டையாக யோசிச்சு பாருங்கள். இப்போ மூட்டையாக நீங்கள் வெள்ளி தங்கம்லாம் கொண்டுட்டு பாத யாத்திரை போகிறீங்கன்னா என்ன நடக்கும் என்பதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நீ வீடு திரும்புவீங்களான்னு கூட தெரியாது இல்லைங்களா? மூட்டையாக உங்கள் நியூஸ் போகுது, தகவல். ஏங்க இவங்க ஒரு பேகு நிறையா தங்கமாக கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி நியூஸ் போச்சுன்னா உங்களை சும்மா விடுவாங்களா? விடமாட்டாங்க. ஆனால் இவர்கள் வெள்ளியோடும் பொண்ணோடும் எப்படின்னா சாக்கு பையாக கொண்டு போகிறாங்க. எதற்காக? தேவன் ஒரு திட்டத்தோடு தான் அவங்கள வெள்ளியோடும் பொண்ணோடும் புறப்பட பண்ணினார். சும்மா அவங்க தரித்திரத்தில் வெளியே வரல, ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக வெளியே வராங்க. தேவனுடைய அற்புதத்தை கண்டு வெளியே வருகிறார்கள். ஏன் கர்த்தர் இவங்களை ஆசீர்வதிச்சார் அப்படின்னா, ஒரு முக்கியமான ஒரு காரணம், பின்னாடி இவங்க ஆசரிப்பு கூடாரம் கட்டுவதற்கான ஏராளமான பணம் தேவைப்பட்டது. அப்போ மோசஸ் சொல்கிறாரு, தேவன் நம்முடைய மத்தியில் வாசம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறார், அவருக்காக ஒரு ஆலயத்தை கட்ட போகிறோம் என்று சொல்லும்போது நடந்த ஒரு விஷயம் என்னென்னா, அங்கே கொடுத்துட்டே இருக்கிறது பாதியில் மோசஸ் சொல்கிறாரு, எப்போ கொடுக்கறத கொஞ்சம் நிப்பாட்ட சொல்லுப்பா அப்படின்றார். ஹலோ, எப்படி கொடுக்கறத கொஞ்சம் நிறுத்துங்க. என்னையே நிறுத்துங்க, எதுக்கே ஸ்டாப் சொல்கிற? முதல்ல காணிக்க போடுறத நிப்பாட்டுப்பா. பாரு, இந்தமாரி சுச்சுவேஷன் நான் சொல்கிறேன் இந்த சபையில் உருவாக வேண்டும். எத்தனை பேர் உருவாகணும்னு ஆசைப்பட்றீங்க? போதுங்க, வைக்கிறதுக்கு இடம் இல்லைங்க, இனிமேல் கொடுத்தா கூட வைக்கிறதுக்கு இடம் இல்லைங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமை. பாருங்கள், ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்களேன்.
இப்போ வந்து ஒரு 100 கோடி திட்டத்தில் நம்முடைய இளம்பிள்ளையில் வந்து ஒரு பிளான் பண்ணுறோம். சபை தேவாலயம் கட்டுறதுக்கு லேண்டை வாங்கணும், சர்ச்சை கட்டணும்னு சொல்லி ஒரு 100 கோடி ப்ராஜெக்ட், ஒரு 100 கோடி திட்டம் பண்ணுறோம். வந்து திட்டம் போடும்போது இப்போ சொல்கிறோம், உங்களுக்கு டைம் வந்து ஒரு 10 நிமிஷம் தான் கொடுப்போம், அதுக்குள்ளே நீங்கள் எவ்வளோ கொடுக்க முடியுமோ கொடுங்கன்னு சொல்கிறோம். கவனமாக கேளுங்க, 10 நிமிஷத்துக்குள்ளேயே 100 கோடி இங்கே வந்துருச்சுன்னு வச்சுங்களேன். 11ஆவது நிமிஷத்தில் ஒருத்தர் வந்து பாஸ்டர் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நான் ஒரு 2 கோடி கொண்டு வரேன்னு சொன்னால் கூட நிப்பாட்டுங்க. 10 நிமிஷத்துலேயே 100 கோடி ஃபினிஷ் ஆகிடுச்சு, முடிஞ்சிருச்சு. இனிமேல் எத்தனை பேர் கீழே 2 கோடி 3 கோடி 4 கோடி எவ்வளோ கோடி வச்சுருந்தாலும் இப்போ அது வாங்கி கொள்ளப்பட மாட்டது. ஏன்னா எங்களுடைய திட்டம் 100 கோடி திட்டம் என்று சொன்னால் அதை கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமை. சார் அன்றைக்கு நேரத்தில் இங்கே இருக்கிற எல்லாருமே பார்த்திங்கன்னா நல்ல வாஞ்சை உள்ளவர்கள். இவங்களை வந்து குறை சொல்கிறதுக்கு முடியவே முடியாது. நல்ல அன்பானவர்கள், கொடுக்கக்கூடியவர்கள். ஆமென், புரிஞ்சுச்சுங்களா? நல்ல மக்கள். ஆனால் என்னென்னா, தேவனுடைய திட்டம் எதற்காக கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து வைத்திருக்க வேண்டும். ஏன் கடவுள் நம்ம நல்லா வச்சிருக்கிறது, ஏன் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார்? நான் சொல்கிறேன், தேவனுடைய ராஜ்யத்தின் வேலைகள் என்று வரும்போது உடனே கை நீட்டும்படிக்கு. அப்போ நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டும். நாம் ஆசீர்வதிக்கப்பட்டு இருந்தால் மட்டும்தான் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியும். புரிஞ்சிச்சிங்களா? பக்கத்தில் கேளுங்க, புரிஞ்சிச்சா? என்ன சொன்னேன் வந்து, நீங்கள் நல்லா இருந்தால் தான் மற்றவங்க நல்லா வைக்க முடியும். நீங்கள் நல்லா இல்லாமல் இருந்தால், இப்போ யாராவது ஒருத்தவங்க வந்து எங்கள் ஒரு 1000 ரூபா கொடுங்க அப்படின்றாங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? தலையை சொல்லுவீங்க, மேலே எங்கேயும் பார்ப்பீங்க, அங்கே இங்கே பார்ப்பீங்க. அப்புறம் என்னென்னலாம் பேசணுமோ அதெல்லாம் பேசி எப்படியெல்லாம் அந்த 1000 ரூபா கொடுக்கக்கூடாதோ அப்படிலாம் சொல்லி நம்ம என்ன பண்ணிடுறதுன்னா விரட்டி அடிச்சிடுவோம். நான் சொல்கிறேன், யாராவது உங்கள்கிட்ட கேட்டாங்கன்னா முகம் கோணாமல் மனம் கசந்து போகாமல், பரவாயில்ல 1000 ரூபா தானே, பரவாயில்ல வாங்கிட்டு போங்க என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைமை உருவாக வேண்டும். ஆமென். இப்போ யாராவது ஒருத்தவங்களும் வந்து 1000 ரூபா கேட்டால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இப்போ வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, முதல்ல உட்காந்துருக்கோம், எங்கே ஒரு 5 லட்சம் வேணுன்ற, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? முதல்ல உட்காந்துருக்கோங்க சொல்லுங்கள். இதுக்கு தான் இப்போ லாஸ்ட்டில் சொல்கிறாங்க, இதுக்கு தான் நான் முதல்ல போவேன், இதுக்கு தான் 5 லட்சம் இப்போ எங்கெங்கே போகிறது வரும். உடனே டக்குன்னு பின்னாடி இருக்கிறவங்களுக்கு வரும் என்ன வரும், முன்னாடி இருக்கிறவங்களுக்கு என்ன வரும். இப்போ 5 lakhs கேட்குறேன், என்ன பண்ணுவீங்க? இந்த பக்கம் கேட்குறேன், சரி முதல்ல விடுங்க, கடைசி ரோவில் இருக்கிற ஆள்கிட்ட கேட்குறேன், வந்து ஒரு 5 lakhs கொடுங்கன்னு சொல்கிறேன், என்ன பண்ணுவீங்க நீங்கள்? என்ன செய்வீங்க நீங்கள்? கேட்க மாட்டேன், கவலைப்படாதீங்க, கேட்க மாட்டேன். ஒருவேளை தேவன் சொல்கிறாரு, இப்போ கர்த்தருடைய ஆவியானவர் என்கிட்ட சொல்லி சில பேர்கிட்ட நீங்கள் தான் இந்த ப்ராஜெக்டை பண்ணணும்னு சொல்லி கை நீட்டுன்னு வச்சுக்கங்களேன், என்ன பண்ணுவீங்க இந்த நேரத்தில்? கவனிங்க, என்ன சொல்கிறோன்றது கவனிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே யோசிக்க ஆரம்பிக்கிறீங்க இல்லைங்களா? நான் சொல்கிறேன், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படும் போது இங்கே வரும்போது, பாஸ்டர் 5 லட்சமா 6 லட்சமான்னு கேட்பீங்க. போதுங்களா? 5 லட்சம் போதும், இன்னும் ஒரு 5 லட்சம் ஏதாவது செக் போட்டு கொடுக்கட்டுமா? கூடிய விரைவில் இங்கே சர்ச்சுக்கு வர எல்லாருமே செக் புக்கெல்லாம் கொண்டு வரக்கூடிய நிலைமை உருவாகும். ஆமென். தேவனுடைய ராஜ்யம் என்று வரும்போது, கர்த்தருடைய ஆவியானவர் ஏவும் போது, நடத்தும் போது, அது உங்களுக்கு அது உங்களால் அதை ஜீர்ணிக்கவும் முடியாது. அந்த மாதிரி கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கும் போது உங்களால் கொடுப்பது என்பது இயலாமையில் போகின்ற ஒரு காரியமாக இருக்காது, அது சர்வசாதாரணமாக நடக்கின்ற ஒன்றாக இருக்கும். ஆகவே நம்ம சுகமாக்கப்பட்ட பிறகு தான் மற்றவர்களை சுகமாக்க முடியும். பேதுருட்டையும் மற்ற எசேக்கியேல் புத்தகத்தில் சொல்ல, நீ ஆயத்தப்பட்ட பிற்பாடு மற்றவர்களை உன்னோடு கூட ஆயத்தப்படுத்து, நீ குணப்பட்ட பிற்பாடு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து. இப்படி தான் ஆண்டவர் எசேக்கியேலும் சொல்கிறாரு, பேதுருட்டையும் சொல்கிறத நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம். ஆகவேதான் இந்த பூமியிலே நம்முடைய வாழ்வில் எந்த பக்கத்திலும் நமக்கு குறைவு என்பது இருக்க கூடாது. ஆமென். வேதத்தில் போடப்பட்ட ஈசாக்கு வர வர விருத்தி அடைந்து நாளுக்கு நாள் வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான், ஐஸ்வர்யவனாகி மகா பெரியவனானான். அதே போல தான் தாவீதை குறித்து நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். அந்த விருத்தி என்பது சில சொல்லுவாங்க அத்திப்பூ பூத்த மாதிரி தாங்க, அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க, என்னைக்காவது ஒரு நாள் தாங்க அந்த மாதிரிலாம் நடக்குங்க அப்படின்ற மாதிரி. புரியுதுங்களா? அதெல்லாம் நடக்கிற ஒரு காரியங்களா அப்படின்னுவாங்க.
நாளுக்கு நாள் விருத்தி அடைவது தேவ திட்டம். சொல்லுங்க, நாங்கள் நாளுக்கு நாள் விருத்தி அடைவோம். கரங்களை விரித்து சொல்லுவோம், நாங்கள் நாளுக்கு நாள் விருத்தி அடைவது தேவனுடைய திட்டம். ஆமென். நல்லா புரிஞ்சுங்க. இதுதான் ஈசாக்கை குறித்த தேவனுடைய திட்டம், தாவீதை குறித்த தேவனுடைய திட்டம் மட்டுமல்ல, இன்றைக்கு இங்கே உட்கார்ந்துக்கிற உங்களை குறித்த தேவனுடைய திட்டமும் என்னவென்றால், நாளுக்கு நாள் விருத்தி அடைய வேண்டும். வேதம் சொல்கின்றது, கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார், இன்க்ரீஸ், அவர் பெருக பண்ணுவார் என்று போடப்பட்டிருக்கிறது. ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். இன்றைக்கி அற்பமாக இருக்கலாம், இன்றைக்கி ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம். நான் சொல்கிறேன், இது ரொம்ப நாள் நீடிக்காது. இன்னும் கொஞ்ச நாளுக்குள்ளாக உங்களுக்குள்ளாக ஏராளம் தாராளம் மிதமிஞ்சி மிச்சம் மீதி என்கின்ற காரியமெல்லாம் உங்கள் வாழ்வில் உருவாவதை பார்க்க ஆரம்பிப்பீர்கள். ஆகுதான் நாளுக்கு நாள் பைபிள் போடப்பட்டிருக்குது, நீதிமானுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம். எப்படி இந்த சூரியன், இந்த காலையில் உதிக்கிற சூரியன் இல்லை, 11, 12, 1 மணிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக உச்சி வெயில்னு சொல்லுவாங்க பாருங்கள், அந்த மாதிரி. ஆகுதான் சங்கீதக்காரன் சொல்கிறாரு, கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், எனக்கு ஒரு நன்மையும் குறைவுபடவில்லை. ஆமென். நான் தாழ்ச்சி அடையவில்லை, நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன், எனக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. அப்போ தேவனுடைய சித்தம் நம்முடைய வாழ்வில் நிறைவேற வேண்டும் என்றால், இதெல்லாம் தேவனுடைய சித்தத்தை பற்றி சொன்னேன். நம்ம ஆசீர்வாதமாக இருக்கணும், வர விருத்தி அடையணும், நாளுக்கு நாள் விருத்தி அடைய வேண்டும், இதெல்லாம் தேவனுடைய சித்தம். இது சித்தம் நிறைவேறுவதற்கு நம்முடைய வாழ்விலே தேவ வழிகளில் நடக்க வேண்டும் என்பதும் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. இப்போ தேவனுடைய வழிகள் என்ன, ஒரு 4 காரியங்கள் பார்க்க ஆரம்பித்தோம். முதலாவது என்னவென்றால், அதாவது விசுவாச அளவு அதிகரிக்க வேண்டும் என்பதை பற்றி பார்த்தோம். ஏன் விசுவாச அளவு அதிகரிக்க வேண்டும் என்று சொன்னால், கிருபை என்று சொன்னாலே தேவன் கொடுக்கின்ற ஒரு காரியம். தேவன் நமக்கு எவ்வளவு கொடுத்தாலும் அவைகளெல்லாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு வழிமுறை என்னவென்றால் விசுவாசம். நல்லா புரிஞ்சுங்க, விசுவாசம் இல்லை என்றால் தேவன் எவ்வளவு கொடுத்தாலும் உங்களால் அவைகளை எடுத்துக்கொள்ள முடியாது. அப்போ விசுவாசம் அதிகரிக்கணும். விசுவாசம் அதிகரிக்க வேண்டும் என்றால், விசுவாசம் அதிகரிப்பதற்கு முக்கியமான ஒரு டூல், கருவி என்னவென்றால் தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தையை தொடர்ந்து கேட்க 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 நடக்கின்ற ஒரு காரியம் உங்களுக்குள்ளாக விசுவாசம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். அதுதான் பாருங்கள், நம்ம ஒவ்வொரு நாளும் வாரம் இங்கே வரோம். எதுக்காக வரோம்? கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வரோம். எதுக்காக வார்த்தை கேட்க வரோம்? இந்த வார்த்தையை கேட்க கேட்க நடக்கிற ஒரு காரியம் நமக்குள்ளாக விசுவாசம் வளர ஆரம்பிக்கும். 2வதாக மனநிலை மாற வேண்டும். 3வதாக புதிய யுக்திகளை நாம் கையாள வேண்டும், புதிய யுக்திகள் வேண்டும். 4வதாக தேவனை பற்றிய புதிய வெளிப்பாடுகள் உருவாக வேண்டும். இதில் இப்போ 2வது விஷயத்தெல்லாம் நின்றுட்டு இருக்கிறோம். என்னவென்றால், இது மனநிலை, மனப்பான்மை மாற வேண்டும். எப்படி விசுவாசம் அதிகரிக்க வேண்டும் என்று பார்த்தோமோ அதே போல் நம்முடைய மனப்பான்மையும் மாற வேண்டும். ஏனென்றால் மனநிலை மாறாமல் நம்முடைய வாழ்க்கை மாற முடியாது. நம்முடைய மனம் மாற வேண்டும். இன்றைக்கு உலகத்தில் அநேக ரட்சிக்கப்படாதவர்கள் நன்றாக இருக்கிறார்கள். ஹலோ, யார் நல்லா இருக்கிறாங்க? நமக்கெல்லாம் பொறாமை எங்கே இருக்குது? ரட்சிக்கப்படாதவர்கள், துன்மார்க்கர்களை பார்த்து, பாவிகளை பார்த்து நம்ம என்ன பண்ணுறோம்? பாருங்கள், ஆண்டவரே இவனை எப்படி வச்சுருக்கிறீங்க, அவனை வச்சுருக்கீங்க, நான் தொடர்ந்து சர்ச்சுக்கு வரேன், பைபிள் படிக்கிறேன், ஜெபம் பண்ணுறேன், நான் மட்டும் ஏன் கீழே இருக்கிறேன், அவன் பாரு நல்லா வளர்ந்துட்டு வரான், அவன் பாட்டுக்கு ஓன்னு வளர்ந்துக்கிட்டு இருக்கிறான், நான் பாருங்கள் 4 காசுக்கு நாயா பேய அலைய வேண்டியதாக இருக்குதுன்னெலாம் நம்ம அநேக நேரத்தில் தேவன்கிட்ட முறையிட்டு இருக்கிறோம். நல்லா கவனமாக கேளுங்க, ஒரு விஷயம் சொல்கிறேன். இன்றைக்கு ரட்சிக்கப்படாதவர்கள் ஏன் நன்றாக இருக்கிறார்கள் என்று சொன்னால், அவர்களுடைய மனநிலை சரியாக இருக்கிறது. புரியுதா என்ன சொல்லிட்டு இருக்கிறேன்னு? மனதில் ஒரு சரியான ஒரு மனநிலையை வச்சுருக்கிறாங்க. கிறிஸ்தவர்கள் தான் என்ன பண்ணுறாங்க, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறதுக்கு வரை நல்லா தான் இருந்தாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு நிலைமை வேறு மாதிரி ஆயிடுச்சு. சர்ச்சில் வந்த பிற்பாடு உனக்கு இது தேவையா, அது தேவையா, ஏழை 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 ஏழை, தரித்திரம், இல்லாமை, ஏழ்மை, இதை பற்றி போதித்து போதித்து போதித்தே பாரு, பரலோகத்துக்கு இப்போ தரித்திரமாக இருந்தாலும் நீ பரலோகத்துக்கு வர முடியும், நீ ஏழையாக இருந்தால் பரலோகத்துக்கு வர முடியும் என்று சொல்லி சொல்லி பைபிளில் இருக்கிற பல ஏழ்மைத்தனமான ஒரு பகுதியெல்லாம் காமிச்சு இன்றைக்கு உலகத்தானை விட ஏன் கிறிஸ்தவர்கள் அவர்கள் வறுமை கோட்டிற்கு கீழாகவும் ஏழையாகவும் தரித்திரத்திலையும் இல்லாமலேயும் ஏன் சொல்கிற லெவலில் இல்லைன்னா அதுக்கு முக்கிய காரணமே சபை தான். நீங்கள் நினைக்கல, என்னங்க நீங்கள் ஒரு சபையின் போதகராக இருந்து நீங்களே இப்படி சொல்லலாமா? உண்மை அதுதான். சபையானது என்ன பண்ணுதுச்சுன்னா, தரித்திரத்தை அதிகமாக எம்பசைஸ் பண்ணி வலியுறுத்தி ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்ற ஒரு வசனம் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு
லாசருவை காரியத்தை எடுத்துக்கொண்டு அதை தவறாக புரிந்து கொண்டு என்ன பண்ணிடுச்சுன்னா சபை வந்து அவங்களுடைய மனம் ஃபுல்லாக என்ன நிரம்பியதுன்னா ஏழையாக இருந்தால் தாங்க பரலோகத்துக்கு போக முடியும். அதனால் மனதில் ஒரு தப்பான ஒரு எண்ணம். ஆகவே தான் கிறிஸ்தவர்கள் ஏன் நல்லா இல்லை என்பதற்கு காரணமே நமக்கு முன்னாடி சென்ற அநேக பரிசுத்தவான்கள் தேவ ஊழியக்காரர்கள் பண்ணின சில வேலை தான் எல்லா காரியங்களும் வந்து ஒரு சில பிரிவினர்களே இருக்கிறாங்க வந்து ஒரு சில கிறிஸ்தவத்தில் ஒரு சில கொள்கைக்காரர்களே இதெல்லாம் அதிகமாக பரப்புகிற ஆட்கள் இருக்கிறாங்க. ஆகவே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம என்ன சொல்கிறோம், பைபிள்லேருந்து காமிக்கிறோம், பல வசனத்தை காமிக்கிறோம். நான் அடிக்கடி சொல்லுவேன், 2 வசனத்தை காமிச்சாலே போதுங்க, 2 சாட்சிகளாலே சங்கதிகள் நிலவரப்படும் பைபிளில் போடப்பட்டிருக்கு. ஆனால் அவங்களுக்கு பல காரியத்தை காமிச்சிட்டு வரோம். இந்த சத்தியத்தை ஆரம்பிச்சிருந்து பல விஷயத்தை பற்றி பேசி கொண்டு வருகிறோம். போன வாரம் கூட சொன்னேன், கனி கொடுப்பதை பற்றி பேசும்போது கூட அவன் கனி கொடாத ஒரு வாழ்வு, கனி கொடுக்குற வாழ்வு, அதிக கனி கொடுக்குற வாழ்வு, மிகுந்த கனிகளை கொடுப்போம் போது எப்படி பிதாவானவர் மகிமைப்படுகிறார் என்றெல்லாம் உங்கள் மத்தியில் பேச ஆரம்பித்தேன். கணுக்கால் அளவு போதாது, முழங்கால் அளவு போதாது, இடுப்பளவு போதாது, நீந்தி நீந்தி மூழ்குவது தான் தேவனுடைய திட்டம் என்பதை பேச ஆரம்பித்தோம். 30 60 கிடையாது, 100 மடங்கு. 30 60 100 மடங்கு. கடைசியில் கிளைமேக்ஸில் சொல்கிறார், இப்பொழுது இருக்கிறதை பார்க்கணும் 1000 மடங்கு. தேவன் வைத்திருக்கிற திட்டம் எல்லாமே நம்மை குறித்து ஒரு உயர்வான திட்டங்கள். நம்ம தான் என்ன பண்ணுறோம், நமக்கு முன்னாடி சில ஆட்கள் சொல்லிக் கொடுத்த காரியத்தை மனதில் கொண்டு வச்சுட்டு ஏழ்மைத்தனத்தை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறோம். நான் சொல்கிறேன், நீங்கள் நல்லா இருப்பீங்க, நல்லா வருவீங்க, கூடிய விரைவில் உங்கள் வாழ்வில் நல்ல மாற்றங்கள் உருவாவதை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். ஆமென். வரவிருத்தி அடைவீங்க. இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் ஜமீனாகவும் சீமானாகவும் பிரபுவாகவும் உங்களை எப்படிலாம் உலகம் உங்களை புகழணுமோ அப்படிலாம் புகழ்ச்சிக்கு உரியவர்களாக நீங்கள் இருப்பீர்கள், நீங்கள் மாறுவீர்கள். இப்போ இருக்கிற மாதிரி நீங்கள் இருக்க மாட்டீர்கள். நீங்கள் நல்ல நிலைக்கு வருவீங்க. ஏன்னா கர்த்தருடைய திட்டம், கர்த்தருடைய நோக்கம் இதுதான். ஆகுது இந்த இப்படிப்பட்ட காரியத்தை மனதில் கொண்டு போய் வைக்க வேண்டும் என்பதை பற்றி தான் பேசி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டவர்கள் நாம் மனநிலையை மாற்றணும். கவனமாக கேளுங்க, இந்த ரட்சிக்கப்படாதவர்கள் பூமியில் நல்லா இருந்தாலும் பரலோகம் வர மாட்டாங்க. அதை நல்லா மனசில் வச்சுக்கிங்க. அப்போ ரட்சிக்கப்படாதவங்க வந்து நல்லா இருக்கிறாங்கன்றதுக்காக நீங்கள் என்ன பண்ண பரவாயில்ல, அது நம்ம சர்ச்சுக்கு வராமல் போயிடலாங்க, பைபிள் படிக்க வேணாம், ஜெபம் பண்ண வேணாப்பா, அவன் நல்லா இருக்கிறான், நம்ம மனநிலையை மாற்றிட்டு நம்ம வந்து நல்லா இருக்கிறோம், அந்த மனநிலைக்கு வரக்கூடாது. திரும்ப சொல்கிறேன், ரட்சிக்கப்படாதவன் நல்லா இருக்கான், பூமியில் நல்லா இருப்பான், ஆனால் அவன் பரலோகத்துக்கு வர முடியாது. ஆகவே நம்ம பூமியில் நல்லாவும் இருக்கணும். பைபிளில் சொல்கிற இல்லையா, அவன் இம்மையிலும் மறுமையிலும் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெறுவான் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வாக்குகள் நம்முடைய வாழ்வில் நிறைவேறுவதை பார்க்க ஆரம்பிப்பீர்கள். ஆமென். அதுதான் பைபிளில் பார்த்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியக்கூடாது, கிறிஸ்துவின் சிந்தையை உடையவர்களாக மாற வேண்டும். கிறிஸ்துவின் சிந்தை என்பது என்ன? இயேசு கிறிஸ்து காற்றையும் கடலையும் பார்த்தபோது எல்லாரும் கலங்கிட்டு இருந்தாங்க. இவருடைய மைண்டு பார்த்தீங்கன்னா அமைதியாக இருந்துச்சு. சமாதானமாக இளைப்பாறுதலாக அவருடைய மனது இருந்துச்சு. இன்னும் சொல்லப்போனால் எல்லாவற்றையும் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர ஆரம்பித்தார். அவருடைய மனநிலை அப்படிப்பட்ட ஒரு மனநிலையாக இருந்தது. சீசருடைய பிரச்சனை என்ன? காற்றையும் கடலையும் பார்த்து அது கொந்தளிக்குதோ இல்லையோ, இவங்க உள்ளம் கொந்தளிச்சுக்கிட்டு இருக்குது. என்ன சொல்கிறாங்க? ஐயரே, நாங்கள் சாக போகிறோம், உனக்கு கவலையே இல்லையா ஐயா அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு நிலைமை. ஒரு பக்கம் கடல் கொந்தளிக்குது, 2வது பக்கம் சீசர்களுடைய உள்ளமெல்லாம் கொந்தளிச்சுக்கிட்டு இருக்குது. என்ன ஆக போகுது, ஏதாக போகுதுன்னு தெரியலையே, பிழைப்போமான்னு தெரியலையே, வீடு போய் சேருவோமான்னு தெரியலையே எங்கள் நிலைமையெல்லாம் உருவாக ஆரம்பித்து விட்டது. நான் சொல்கிறேன், இதே மனநிலை வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா நிச்சயமாக நம்முடைய மனநிலையை மாற்ற வேண்டும். என்ன மனநிலை? கிறிஸ்துவின் சிந்தை. ஆமென். ஒரே ஒரு வசந்து போயிட்டு வருவோம். பிலிப்பியர் 2வது அதிகாரம் போங்க. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துக்கு எடுத்துக்கொள்வோம். அங்கு அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு ஒரு சத்தியத்தை காண்பிக்கின்றார். அந்த சத்தியத்துக்குள்ளே போயிட்டு நான் திரும்ப நம்ம இந்த இடத்துக்கு வந்துடுவோம். படிக்கிறேங்க, கேளுங்க. 2ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். ஆதலால் கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும், அன்பினால் யாதொரு தேர்தலும், ஆவியின் யாதொரு ஐக்கியமும், யாதொரு உருக்கமுமான பட்சமும் இரக்கங்களும் உண்டானால் நீங்கள் ஏக சிந்தை, ஏக அன்புள்ளவர்களாக இருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவருக்கொருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக என்ன கடவீர்கள். அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளை நோக்குவானாக. சேர்ந்து படிப்போம். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும்
இருக்க கடவுது. பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, இந்த வசந்த வச்சு, கிறிஸ்து இயேசுவில் உள்ள சிந்தையே உங்களுக்குள்ளும் இருக்க கடவுது. ஆமென். புரிஞ்சுங்களா? அன்றைக்கி நேரத்தில் பாருங்கள், நம்ம இந்த உலகத்தில் இருக்க எல்லா பிரச்சனையும் நம்ம வந்து பிரச்சனைகளை பார்த்து பிரச்சனையை கூட சொல்லிட்டு இருக்கிறோம். சிலர் சொல்லுவாங்க, எங்கள் அம்மா சரியில்லைங்க, எங்கள் அம்மா மட்டும் ஒழுங்காக இருந்தால் நாங்கள் ஏங்க இப்படி இருக்கிறோம், எங்கள் அப்பா சரியில்லைங்க. சில பேர் என் பிள்ளைங்க சரியில்லைங்க, என் குடும்பம் சரியில்லைங்க, என் வேலை சரியில்லைங்க. சிலர் சொல்லுவாங்க, நாங்கள் இருக்கிற ஏரியா சரியில்லை பாஸ்டர், அதனால தான் நாங்கள் இப்படி இருக்கிறோம். நான் சொல்கிறேன், நீங்கள் உங்கள் உங்கள் வாழ்வுக்கு பொறுப்பெடுக்காத வரை அடுத்த கட்டத்திற்கு போகவே முடியாது. உதாரணம் சொல்கிறேன் பாருங்களேன். பிரியாணி வீட்டில் போய் நீங்கள் செய்ய போகிறீங்க. என்னது பாஸ்டர், இன்றைக்கி ஒன்றும் விசேஷம் இல்லையே, பண்டிகை இல்லையே, பிரியாணி செய்ய போவீங்கன்னு சொல்கிறீங்க. சரி பரவாயில்ல, பிரியாணி செய்ய போகிறீங்க வீட்டுக்கு இன்றைக்கி, புரியுதுங்களா? வீட்டுக்கு பிரியாணி போகிறீங்க. ஆனால் பிரியாணி கிளைமேக்ஸில் எப்படி ஆச்சுன்னா பொங்கல் ஆயிடுச்சு. என்ன பண்ணுவீங்க? நம்ம என்ன பண்ணுவோம், என்னென்னலாம் சொல்லுவோம் தெரியுமா? அப்போ பிரியாணி சரியில்லைன்னா என்ன பண்ணுவோம், எங்க அது சரியில்லை, இது சரியில்லை, அரிசி சரியில்லை, புது அரிசி, பருப்பு என்னது ஆயில் சரியில்லை, அப்புறம் என்னென்ன அதில் என்னென்ன போடுறீங்களோ எல்லாம் சரியில்லைன்னுவோம். நம்ம என்ன பண்ணுறதுனாச்சே, பாரு நீ குழஞ்சி போச்சுங்க, அடுத்த டைம் நான் சரியாக பண்ணிடுறேன் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். அது விட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம மிஸ்டேக் நம்ம மேலே தான். எதாக இருந்தாலும் பார்த்து பதமாக வடித்தோம்னா பிரச்சனை இல்லை. நம்ம என்ன பண்ணுவோம்னா, அது புது அரிசி, அது குழஞ்சி போச்சுங்க, நாங்கள் என்னங்க பண்ணுறது? எப்போ பார்த்தாலும் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி தான். நம்ம இன்சார்ஜ் எடுக்கிறது கிடையாது. மிஸ்டேக் என் மேலே தப்பு பண்ணுறேன், ரைட்டு ஓகேங்க, அடுத்த டைம் நான் சரி பண்ணிக்கிறேன், அடுத்த டைம் சரியாக பண்ணுறேன்னு சொன்னால் மேட்ரு முடிஞ்சிடுச்சு. ஆனால் இன்றைக்கி அநேக முறை நம்ம என்ன பண்ணுறோம்னா, மற்றவர்கள், நம்மோடு கூட இருக்கிறவர்கள், நம்முடைய இடம், நம்முடைய வேலை, நம்முடைய முதலாளி, சூழ்நிலைகள், இப்போ சொல்கிறோம் இப்போ எல்லாமே விலைவாசி ஏறி போச்சுங்க. இப்போ வேறு ட்ரம்ப் வந்து வேறு அதிக வரியை போட்டுட்டு போயிட்டாருங்க. அது என்ன பண்ணுறதுங்க? அடுத்து என்ன நடக்கும்? நம்ம நாட்டில் விலைவாசி இன்னும் ஏற்றுவார் நம்ம மோடி அப்படின்வாங்க. கண்டிப்பாக விலைவாசி ஏறும். இவர் அங்கே வெளிநாடுகளில் வந்து நம்ம வரியெல்லாம் ஏற்ற ஆரம்பித்தாங்கன்னா கண்டிப்பாக உள்நாட்டிலையும் எல்லா பொருட்களுடைய விலையும் ஏறும். அது ஏறும் தானே. என்ன பண்ணுறது? இவங்க சரியில்லை, அவங்க சரியில்லை, அவங்க நாடு சரியில்லை, அரசியல் சரியில்லை. எப்போ பார்த்தாலும் நம்ம என்ன பண்ணுறோம், நம்மோடு கூட இருக்கிற மற்ற எல்லாவற்றையும் குறை சொல்லிடுறோம், நம்மளை சரி பண்ண மாட்டேன்றோம். நான் சொல்கிறேன் பாருங்களேன், உங்களை நீங்கள் சரி செய்தால் எல்லாவற்றையும் சரி செய்து விடலாம். புரியுதுங்களா? அரண்டவனுக்கு இருண்டதெல்லாம் பேயின்னுவானா, அப்படி தானே உண்மை? இருண்டவனுக்கு அரண்டதா, அரண்டவனுக்கு இருண்டுதா? அரண்டவனுக்கு தானே. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. மனநிலை மாற்ற வேண்டும். அவங்களுக்கு குறை சொல்லிது, நான் என்னுடைய மனநிலையை நான் மாற்ற ஆரம்பிக்கணும். இதுக்கு இன்சார்ஜ் நான், வேறு யாரும் கிடையாது. நல்லா இங்கே உட்காந்துருக்க நல்லா புரிஞ்சுக்கிங்க. உங்களுடைய முன்னேற்றத்திற்கு தடை நீங்கள் இன்றைக்கி நல்லா இல்லாததுக்கு காரணம், இன்றைக்கி நான் கீழே இருக்கிறதுக்கு காரணம் என் கூட இருக்கிறவங்க. சில சொல்லுவாங்க, நான் கட்டிட்டு வந்தேன் பாருங்கள் ஒருத்தி, என்னைய போய் இந்த வீட்டில் போய் தள்ளி விட்டாங்க பாருங்க. நீங்கள் இவங்கள சொல்கிறது, அவங்க உங்களை சொல்கிறது. கவனமாக கேளுங்க தேவ பிள்ளைகளே, இன்சார்ஜ் நீங்கள் எடுக்கணும். ரைட், என்னையை மாற்றின, என்னுடைய மனம் மாறின. பைபிளில் போடப்பட்டிருக்குது, ஒரு மனிதனுடைய இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான் என்று போடப்பட்டிருக்கு. அப்போ என்னுடைய நிலைமைக்கு காரணம் என்னுடைய மைண்ட், என்னுடைய மனநிலை. ஒரு அருமையான ஒரு எழுத்தாளர் விக்டர் பிராங்க்லின் என்று சொல்லக்கூடியவர். இவர் வந்து ஒரு யூதர். ஒரு காலகட்டத்தில் நாசிக் படை, ஹிட்லருடைய ஆட்சி காலகட்டத்தில் இந்த நாசிக் படையில் ஹிட்லரால் ஏராளமான யூதர்கள் கொல்லப்பட்டார்கள். உங்கள் எல்லாருக்கும் தெரியும். சில யூதர்களெல்லாம் எப்படி மோசமான முறையில் ஹிட்லர் கொலை செய்தார் என்பதெல்லாம் உங்களுக்கு தெரிய வரும். இந்த விக்டர் பிராங்க்லின் என்று சொல்லக்கூடியவர் பார்த்தீங்கன்னா, அவர் சொல்கிறாரு, என் மனைவியையும் என் தம்பியையும் அணுவாக சித்திரவதை பண்ணி கொண்டதை என் கண்ணு முன்னாடி நான் பார்த்தேன் அப்படின்றார். இவர் என்ன பண்ணுறாருன்னா, அங்கிருந்து தப்பிச்சு
அந்த இடத்துல தப்பிச்சு ஓடி போய் இவர் அதெல்லாம் ஒரு புஸ்தகமாகவே எழுத ஆரம்பித்தார். எப்படி இவர் யூதர்களை எப்படி சிறைப்பிடித்து கொண்டு போனாங்க, இவங்க எப்படி ஹிட்லரால் தாக்கப்பட்டாங்க, அங்கே எப்படி அவதிப்பட்டதெல்லாம் எழுத ஆரம்பிக்கிறாங்க. பெரிய பெரிய ஒரு புஸ்தகமாகவே ஒரு விக்டர் ஃப்ராங்க்லின் அதை எழுத ஆரம்பிக்கிறார். 1997 இவர் இறந்து போனார். இறக்கும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு மனநிலை மருத்துவராக, ஒரு சைக்காட்டிஸ்ட் டாக்டராக இருந்தவர். அவர் சொல்கிறாரு, ஒரு நாள் கூட நான் நாசிக் படை மீதோ ஹிட்லர் மீதோ நான் கசப்பாக இருந்தது இல்லை என்பதை அவர் தன்னுடைய புஸ்தகத்தில் எழுதி வச்சிருக்கிறார். கவனமாக கேளுங்க. ஒருவேளை இன்றைக்கி நான் சொல்கிற மாதிரி இவன் இந்த ஹிட்லர் இப்படி பண்ணிட்டான் அப்படி பண்ணிட்டான்னு சொல்லி அவனை குறை சொல்லிட்டு அவன் தாங்க என் குடும்பத்தை அழிச்சான், அதனால் பழி வாங்கணுன்ற எண்ணத்தோடு அவன் எலும்ப ஆரம்பிச்சிருந்தார்னா, நான் சொல்கிற தேவ பிள்ளைகளே, மிக பிற்காலத்தில் அங்கே நடந்த விஷயத்தெல்லாம் மற்றவர்களுக்கு சொல்லியிருக்க முடியாது. இவன் பழி வாங்குறதே போக ஆரம்பிச்சானா கண்டிப்பாக இவனு என்ன பண்ணியிருப்பான், செத்துருப்பான். அன்றைக்கி நேரத்தில் நம்ம எப்போதுமே நாம் நன்றாக இல்லாததற்கு காரணம் மற்றவங்க அவங்கன்னு சொல்லி என்ன பண்ணிடுறோம், பேச ஆரம்பிச்சிடுறோம். ஆகவே நல்லா புரிஞ்சுங்க, இன்றைக்கி இன்சார்ஜ் நீங்கள் எடுக்கணும், யாரும் காரணம் கிடையாது. என்னுடைய மனம், நான் நல்லா இருந்தேன்னா என் மனநிலை நல்லா இருந்துச்சா எல்லாவற்றையும் என்னால் மாற்ற முடியும். நான் மாறினா எல்லாவற்றையும் மாற்ற முடியும். நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னா ஒன்று சொல்லுங்கள், நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னா உலகமே நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் டல்லாக இருந்தீங்கன்னு வச்சிங்களேன், உலகமே டல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும். பார்த்துருக்கீங்களா? அவங்க சோகமாக இருந்தாங்கன்னா அவங்க சுற்றிலும் இருக்கிற எல்லாருமே சோகமாக இருக்கிற மாதிரி ஃபீலிங் வரும். ஆனால் அவங்க சந்தோஷமாக இருந்தாங்கன்னா எல்லாருமே சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்கும். நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் சோக மைண்ட் எடுத்துக்காதீங்க, சந்தோஷம் மைண்ட் மனநிலை எடுத்துக்கங்க. அதுதான் ஆபகுக்கு சொல்கிறாரு, நான் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கிறேன். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலனில்லாமல் போனாலும், பலனற்று போனாலும், என்னுடைய மந்தையிலே ஆடுகள் என்று போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பேன். மனநிலையை எவ்வளோ சேஞ்ச் பண்ணாங்க பாருங்கள். நீங்களும் அப்படி தான் மனநிலையை சேஞ்ச் பண்ணணும், மனநிலையை மாற்ற வேண்டும். இப்போ இருக்கிற நிலைமையில் நம்ம போக முடியாது. ஆகுதான் நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த நாட்களில் பார்த்திங்கன்னா முத மனுஷன் இந்த பிரச்சனை ஆதாம் ஏவாள்லேருந்து ஆரம்பிச்சிச்சு. அங்கே ஆரம்பிச்சிச்சு. என்ன பிரச்சனைனா, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் கேட்கும்போது தப்பு பண்ணிட்டான். தப்பு பண்ணிவிட்டு நம்மளால் மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்கிறாரு. ஆண்டவர் வர்றாரு, எங்கே இருக்கிற அப்படின்னு கேட்கும்போது நம்மளால் சொல்கிறார், ஆண்டவரே நான் ஒழுங்காக தான் இருந்தேன், ஜாலியாக இருந்தேன், ஒண்டிக்கட்டையாக இருந்தேன், பிரச்சனையே இல்லாமல் இருந்தேன். கட்டி வச்சிங்க பாருங்கள், எனக்கு ஒரு கல்யாணம் ஆன பிற்பாடு தான் எல்லா பிரச்சனையுமே ஆரம்பிச்சிருச்சு மாதிரி நம்ம ஏவாள். நான் ஒழுங்காக தான் இருந்தேன், நீங்கள் தான் ப்ராப்ளம், நீங்கள் அனுப்புன, நீங்கள் ஏற்பாடு பண்ணது ஏவாள் தான் பிரச்சனை இல்லை. பாருங்கள், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கணவர் சரியில்லைன்னு சொல்ல முடியாது, ஏவாள் கணவர் குறை சொல்ல முடியாது. ஏன்னா கணவர் சரியில்லைன்னு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மனைவி சொல்கிறதுக்கு அப்படியே மனைவி தப்பு பண்ணுறான்னு தெரிஞ்சே என்ன பண்ணுறாருன்னா, மனைவி கொடுத்த உடனே ஐயா வாங்கி சாப்பிட்டார். அப்போ இங்கே கணவன் தப்பு பண்ணுற மாதிரி தெரியவே இல்லை. இன்பமான இடத்தில், நிறைவான இடத்தில், சந்தோஷமான இடத்தில் இவர்கள் வாழ்ந்தார்கள். ஆனால் என்ன நடந்துச்சுன்னா, தேவனுடைய வார்த்தையை மீறி போனார்கள், நன்றி இல்லாமல் போனார்கள். அதே போல் தான் பாருங்கள், தாவீதின் வாழ்க்கையில் கூட பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கையில் கெட்டதாக தான் இருந்துச்சு. ஆனால் தேவன் எல்லாவற்றையும் மாற்றினார். அவ்வளோ போராட்டங்கள் மத்தியில், அவ்வளோ பிரச்சனைகள் மத்தியில் ஏராளமான பாடல்களை ஏற்றினவர் தான் நம்ம தாவீது. ஆனால் தேவன் அவருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுத்தாரு. கெட்டவனாக இருந்தவர் நல்லவனாக மாறினார். நல்லவனாக இருந்தவர் திரும்ப கெட்ட புத்திக்குள்ளே போக ஆரம்பித்தார். ஒரு 2 இடத்துல தப்பு பண்ண ஆரம்பித்தார். முத முறை பச்சைப்பால் விஷயத்தில். இன்னொரு முறை பார்த்தீங்கன்னா தேவனுக்கு பிடிக்காத ஒரு காரியம், கணக்கெடுப்பு எடுப்பது தேவனுக்கு பிடிக்காத ஒரு காரியம். அதை எடுத்து மக்களுடைய வாழ்வில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வியாதியை கொண்டு வருவதற்கு ஒரு காரணமாக இருந்தவர் தான் இந்த தாவீதாக இருந்தவர். அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், நம்முடைய மனநிலையை நம்ம சரி செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ எந்த ஒரு காரியத்துக்கும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ண பழகி கொள்ளுங்கள். புரியுதுங்களா? இப்போ இருக்கிற நிலைமை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உடனே இவங்கள குறை சொல்லிட்டு இருக்க வேணாம். ஆண்டவரே இந்த வாழ்க்கையை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம், நன்றி ஆண்டவரே. ஆமென். சில பேர்லாம் நொந்துக்குவாங்க, சில பேர்லாம் அவங்க வாழ்க்கை ரொம்ப கசந்துக்குவாங்க. என்னடா போடா, என்ன வாழ்க்கை, என்ன இது அதுன்னு. இல்லை, தேவன் எதை கொடுத்தாலும் அது நல்லது தான் பண்ணுவார், தீமை அல்ல. நன்மையான திட்டங்களை தேவன் நம்முடைய வாழ்வில் வச்சிருக்கிறார்.
தேவன் நமக்கு எது செய்தாலும் அவர் கரெக்டாக பண்ணுவார். அப்போ தேவன் கொடுத்த எல்லா காரியத்துக்கும் நன்றி சொல்ல பழகி கொள்ளுங்கள். ஆமென். சரீரத்தை குறித்து நொந்து கொள்ள வேண்டாம். ஆண்டவர் சரீரத்தை கொடுத்திரு நமக்கு, இந்த சரீரத்தை கொடுத்திரு நமக்கு நன்றி. மனைவியை கொடுத்து நொந்து கொள்ள வேண்டாம், இந்த மனைவியை கொடுத்திரு நன்றி. கணவனை கொடுத்து நொந்து கொள்ள வேண்டாம், இந்த கணவனை கொடுத்திரு நன்றி. பிள்ளைகளை கொடுத்து நொந்து கொள்ள வேண்டாம், அந்த பிள்ளைகளை கொடுத்திரு நன்றி. பெற்றோரை கொடுத்து நொந்து கொள்ள வேண்டாம். ஆண்டவரே நன்றி, பெற்றோர்களுக்காக நன்றி, நல்ல வேலைக்காக நன்றி, நல்ல பாஸ்க்காக நன்றி, நல்ல ஊருக்காக நன்றி, நான் இருக்கிற ஏரியாவுக்காக நன்றி. நான் சொல்ல எந்த நிலைமையில் இருந்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ண பழகி கொள்ளுங்கள். நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணும்போது அது எல்லாமே மாற ஆரம்பிப்பதை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். இப்படி தான் நாங்கள் எங்கள் லைஃப்பெல்லாம் மாற்றிடுவோம். ஒரு நாளும் குறை சொல்கிறது கிடையாது. என்னாண்டு இப்படி பண்ணிட்டீங்க, என்னாண்டு இப்படி செஞ்சுருக்கிறீங்க, ஒரு நாளும் சொல்கிறது கிடையாது. ஏன்னா எனக்கு தெரியும் கர்த்தர் நல்லவர், அவர்கிட்ட எந்த ப்ராப்ளமும் கிடையாது, அவர்கிட்ட எந்த பிரச்சனையும் கிடையாது. பிரச்சனைன்னு வந்தால் என்னுடைய மனதை தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நான் கொண்டு போகாதான் பெரிய பிரச்சனை. யோசிச்சு பாருங்கள், பவுல் பர்னபா, பவுலும் சீலாவும் ஒரு இடத்துல அவர் ஜெயிலில் போடுறாங்க பாருங்கள். அந்த நேரத்தில் நம்மளாக இருந்தால் என்ன பண்ணுவோம்? நம்மளை ஜெயிலில் தூக்கி போடுறாங்க, என்ன பண்ணுவீங்க நீங்கள்? உன் கூட இருக்கிற ஆட்கள் என்ன பண்ணுவாங்க? என்ன பேச்சு பேசுவாங்க, நீங்கள் என்ன பேச்சு பேசுவீங்க? ஆனால் இவருடைய மனதில் பாருங்கள், ஜெயிலில் கர்த்தரை துதிச்சு பாடிட்டு இருக்கிறாங்க. நீ நினைக்கல எப்படிங்க முடியும்? நல்லா கவர்மெண்ட் கேளுங்க. இப்போ இருக்க நம்ம ஊரில் இருக்கிற ஜெயில் மாதிரிலாம் கிடையாது. அந்த காலகட்ட ஜெயில் வித்தியாசமான ஜெயில். இது வந்து இருட்டார சங்கிலியில் போட்டு கட்டி வச்சுருக்கிறாங்க, அடின்னு அடிச்சிருக்கிறாங்க. என்ன வரும் நமக்கு? வந்து அழுக வரும், கதறுவோம், நம்ம என்ன புலம்புவோம், எல்லா காரியத்தையும் பண்ண ஆரம்பிச்சிருவோம். இவங்க சரியில்லை, அவங்க சரியில்லை, அது சரி, இது சரி பேச ஆரம்பிச்சிருவோம். ஆனால் பவுலும் சீலாவும் நடு ராத்திரிகளை கர்த்தரை நோக்கி துதிச்சு பாட ஆரம்பிக்கிறாங்க. சூழ்நிலையை மாற்ற ஆரம்பிக்கிறாங்க. அங்கே இருக்கிற எல்லா சூழ்நிலையுமே மாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க துதிச்சு பாடுறாங்க. பைபிளில் படும் சிறைச்சாலை கதவுகளெல்லாம் திறவுண்டது, அது அவுந்து போச்சு, கட்ட விழுந்ததெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறோம். சூழ்நிலையே மாறுது. ஜெயிலர் அவன் வந்து இவனுக்கு ஹெல்ப் பண்ணுறான். நான் ஐயா நீங்கள் உன்னை இவங்க குத்திக்க போகிறானுங்க, இவங்க கைதியெல்லாம் தப்பிச்சு போயிட்டான், இவங்க குத்திக்க போகிறான், நீ உனக்கு ஒன்றும் கெடுதி செய்யாது, நாங்கள்லாம் இங்கே தான் இருக்கிறோம், நீ உன்னை கொலை பண்ணிக்காதப்பா. அவன் பாருங்க பயந்து நடிகை வந்து அங்கே ஒரு பெரிய பிரசங்கத்தையே ஆரம்பிக்கிறாரு நம்ம பவுல். ஜெயிலில் கூட இக்கட்டான சூழ்நிலை, நம்ம சொல்லுவோம் இக்கட்டான சூழ்நிலை இங்கே துதி வரும், இக்கட்டான சூழ்நிலை எப்படி சுவிசேஷத்தை சொல்ல முடியும் சொல்லியிருக்கிறாங்க, அறிவிச்சிருக்கிறாங்க. நான் சொல்கிறேன், எந்த நிலையில் இருந்தாலும் கர்த்தரை துதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். நான் சொல்கிறேன், நீங்கள் கர்த்தரை துதிக்க அந்த சூழ்நிலையே மாறுவதை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிற்போக்கான சூழ்நிலைகள் மாறும், கஷ்ட சூழ்நிலைகள் மாறும், தரித்திர சூழ்நிலைகள் மாறும், வியாதியின் சூழ்நிலைகள் மாறும், சண்டையின் சூழ்நிலைகள், பிரச்சனையின் சூழ்நிலைகள்லாம் மாற ஆரம்பிக்கும். ஒன்றும் இல்லை, இப்போ இருக்கிற சூழ்நிலையை எண்ணி கர்த்தருக்கு நன்றி செலுத்த ஆரம்பிங்க. தேவன் மாற்ற வல்லவர், தீமையை நன்மையாக மாற்றுகிறவர். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், கர்த்தர் எனக்காக அவர் பார்த்து கொள்வார், கர்த்தர் என் பக்கத்தில் இருக்கிறார். ஆமென். கர்த்தரை துதிக்க ஆரம்பிங்க, வாழ்க்கையை மாறுவதை பார்க்க ஆரம்பிப்பீர்கள். போன வாரம் நான் பேசியிருக்கும் போது இந்த தியானத்தை பற்றியும் பேச ஆரம்பித்தோம். கொஞ்சம் அங்கே போயிட்டு வருவோம். சங்கீத புத்தகம் எந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தை நம்முடைய தியானமாக, நம்முடைய மனம் ஃபுல்லாக தேவனுடைய வார்த்தையால் நிரம்ப வேண்டும், அப்பொழுதுதான் அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும் என்று சங்கீதம் முதல் சங்கீதத்தில் பார்க்குறோம். படிப்போம். துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாமலும், பாவிகளுடைய வழி நில்லாமலும், பரியாசக்கார உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்காலின் ஓரம் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். ஆமென். கர்த்தருடைய வார்த்தையில் அவ்வளோ மகிழ்ச்சி, அவ்வளோ பிரியம். ஏன் இவர் பிரியம்னா, நான் போன வாரம் சொன்னேன் இல்லையா, சட்டங்கள் வந்து சில பேருக்கு வந்து அவங்களுக்கு தண்டனை கொடுப்பதுனால, ஃபைன் பண்ணுறதுனால அவங்களுக்கு சட்டங்கள் அவங்களுக்கு கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. ஆனால் இவர் பார்க்குற சட்டங்களை, தேவனுடைய வார்த்தையை பார்க்குறாரு, அவருக்கு அது ஹார்டாக இல்லை, அவர் சொல்கிறார் அது மகிழ்ச்சியாக இருக்குது, அது சந்தோஷமாக இருக்குது. அதுதான் வேதத்தில் பிரியமாய் இருந்து, பிரியம், லவ், அன்பு, பாசம் கர்த்தருடைய வார்த்தையில். ஆமென். இங்கே வந்திருக்கிறது கூட நீங்கள் என்ன காமிக்க, கர்த்தருடைய வார்த்தையில் பிரியமாக இருந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிறீங்க. ஆமென். நான் சொல்ல, வெளியில் போகிற ஒரு ஆளை கொண்டு வந்து உட்கார ஒரு 1 hour உட்கார வச்சு பாருங்கள். இல்லை நீங்கள் புதுசாக யாராவது ஒருத்தரை கூட்டி வந்து சர்ச்சுக்கே போகாத ஒரு ஆளை கூட்டி வந்து உட்கார வச்சு பாருங்கள். நான் சொல்கிறேன், அந்த உட்காந்து கொஞ்ச நேரத்துக்குள்ளே அந்த இடம் ஒரு மாதிரியாக, இங்கே நெளிவார், அங்கே நெளிவார், அங்கே பார்ப்பார், இங்கே பார்ப்பார், முடியாது.
நான் சொல்கிறேன், நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையில் பிரியமாய் இருக்கிறதுனால காது கொடுத்து கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். ஆமென். தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய வல்லமை உடையதாக இருக்கின்றது. தேவனுடைய வார்த்தை நமக்கு நன்மைகளை தரக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. அதுதான் தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா நீதியாக வாழ வைக்கிறது. தேவனுடைய வார்த்தை ஜெயத்தையும் வெற்றியும் தருகின்றது. தேவனுடைய வார்த்தை சுகத்தை தருகிறது. நான் சொல்கிறேன், உங்களுக்கு என்னென்ன நன்மைகளாக வேணுமோ அது எல்லாவற்றையும் தரக்கூடிய ஒரு பொக்கிஷமாக இருக்கக்கூடியதான் கர்த்தருடைய வார்த்தை. உங்கள் வாழ்வில் அழிந்து போனதை, உங்கள் வாழ்வில் கெட்டு போனதையும் மாற்றி அமைக்கக்கூடியது கர்த்தருடைய வார்த்தை. உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதமான எதிர்காலத்தை கொண்டு வரக்கூடியது கர்த்தருடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சாம்பலை சிங்காரமாக்கக்கூடியது வார்த்தை. அலங்கோலத்தை அழகாக்கக்கூடியது கர்த்தருடைய வார்த்தை. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்றக்கூடியது கர்த்தருடைய வார்த்தை. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற வறட்சியெல்லாம் நீரூற்றுகளாக மாற்றக்கூடியது, இலையுதிராதிருக்கிற மரத்தை போல மாற்றக்கூடியது கர்த்தருடைய வார்த்தை. ஏனென்றால் தேவனுடைய வார்த்தையிலிருந்து ஜீவன் இருந்து அந்த ஜீவன் நமக்கு நம்முடைய வாழ்க்கையை மாற்றுது. இந்த ஜீவன் எங்கேருந்து வருது? கர்த்தரிடமிருந்து வருகிறதுனால நம்முடைய வாழ்க்கையை மாற்றப்படுகிறது. ஆகவே பொருளாதார காரியத்தில் வீழ்ச்சி அடைந்திருந்தாலும் கூட அந்த வீழ்ச்சியை கூட மாற்றக்கூடியது கர்த்தருடைய வார்த்தை. ஆமென். அதுதான் சூழ்நிலைகள் உங்களை மாற்றக்கூடாது, நீங்கள் சூழ்நிலைகளை மாற்ற வேண்டும். நிறைய பேருக்கு சூழ்நிலை அவங்கள மாற்றி உட்கார வச்சிருச்சு. நான் சொல்கிறேன், இங்கே இப்போ இருக்கிற சூழ்நிலைகளை உங்களால் மாற்ற முடியும். பக்கம் சொல்லுங்கள், நீங்கள் சூழ்நிலைகளை ஆள்கிறவர்கள், சூழ்நிலைகளை மாற்றுகிறவர்கள். ஆமென். புரியுதுங்களா? சூழ்நிலை உங்களை ஆளக்கூடாது. சூழ்நிலை என்றால் பிரச்சனை சூழ்நிலை, கஷ்ட சூழ்நிலை, வியாதி சூழ்நிலை, இப்போ இந்த மாதிரி எல்லா வித இப்போ இருக்கிற உங்களை அந்த சிச்சுவேஷன், அந்த இடத்தையே உங்களால் மாற்ற முடியும். அந்த இடம் உங்களை மாற்றிடக்கூடாது, அந்த இடத்தை நீங்கள் மாற்ற முடியும். பாருங்கள், ஒரு பாவி தேவனுடைய வார்த்தையை படிக்க முடியாது. ஆனால் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருக்கிற ஒரு நீதிமான் நிச்சயமாக இதை படிக்க முடியும். படிப்போம். ரோமர் புஸ்தகம் போவோம். ரோமர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம். ரோமருக்கு நிருபம் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை படித்து காமிக்கிறேன். 7. எப்படி என்றால், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை, அது தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமல் கூடாமலும் இருக்கிறது. மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாயிருக்க மாட்டார்கள். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்குட்பட்டவர்களாக இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. என்னன்னா, மாம்சத்துக்குரியவன் தேவனுக்கு அவன் கீழ்ப்படிய மாட்டான். மாம்சத்துக்குரியவன் தேவனுக்கு பிரியமாகவும் இருக்க முடியாது. புரிஞ்சுச்சுங்களா? ஆகவேதான் பரிசுத்த ஆவியான நமக்குள்ள பெரிய ஒரு மாற்றம் உண்டாக்கினபடியால் தான் நம்முடைய வாழ்க்கையிலே வாஞ்சை உண்டாகிறது, தாகம் இருக்கிறது. தேவனுடைய ஆவியானவரால் நடத்தப்படுகிறவர்கள் தேவனுடைய சித்தத்தை பெரிதாக நினைப்பார்கள். தேவனுடைய இஷ்டம், தேவனுடைய திட்டம்தான் நம்முடைய வாழ்க்கை நிறைவேறும் என்று பார்ப்பார்கள். தேவனுடைய ஆவியானவர் நடத்தப்படுகிறவர்களுக்கு பிரமாணம் பெரிய பாரமாகவே இருக்காது. தேவனுடைய வார்த்தை பாரமாகவே இருக்காது. பாவி பாவம் செய்வதற்கு திட்டமிடுவான், நீதிமான் தேவனுடைய சித்தம் செய்ய பிரியப்படுவான். இதை வச்சு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். பாவம் செய்கிறதுக்கு பிளான் பண்ணிங்கன்னா நீங்கள் இன்னும் அந்த கேட்டகரியில் வரல. பாவி மட்டும்தான் பாவம் செய்ய திட்டமிடுவான். நீதிமான், திரும்ப சொல்கிறேன், நீதிமான் என்று சொல்லக்கூடியவன் தேவனுடைய சித்தம் செய்ய அவன் பிரியமாயிருப்பான். நீங்கள் எல்லோரும் பாவம் செய்கிறதுக்கு பிளான் பண்ணல, தேவனை பிரியப்படுத்தும்படி தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படி வந்திருக்கிறீர்கள். ஆமென். அவன் தேவனுடைய வார்த்தையில் பிரியமாக இருங்கள். நான் ஒரு முறை சொன்னேன், வேதத்தில் புலம்பல் என்ற புஸ்தகம் ஒன்று இருக்குது இல்லைங்களா? எத்தனை பேர் தெரியும் புலம்பல்ன்ற புஸ்தகம் இருக்குது? எத்தனை அதிகாரம் அதில்? புலம்பலில் எத்தனை அதிகாரம் இருக்குதுங்க? 5 அதிகாரம் தான் இருக்குது. கவனமாக கேளுங்க, ஒரு விஷயம் சொல்கிறேன், சீக்ரெட் சொல்கிறேன். பார்க்க சொல்லுங்கள், ஒரு சீக்ரெட் சொல்ல போகிறாராம். கவனமாக கேளுங்க. என்னைய சீக்ரெட்டு இல்லை, சீக்ரெட் ரகசியம் என்னன்னா புரிஞ்சுக்கங்க. வேதத்தில் புலம்பல்ன்ற புஸ்தகத்தை கூட அதை 5 சாப்டரோட முடிச்சிட்டார். ஆனால் இன்னொரு புஸ்தகம் வேதத்தில் இருக்குது, சங்கீதம் என்ற ஒரு புஸ்தகம். சங்கீதம் எத்தனை சாப்டருங்க?
150 சாப்டர். 5 பெருசா 150 பெருசா? 150 பெருசு. கர்த்தர் பார்த்தீங்கன்னா புலம்பல் கூட கொஞ்சம் தான் இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. ஆனால் சங்கீதம், கர்த்தர் துதிக்கிற துதி, அவரை மகிமைப்படுத்துகிற மகிமை, அவர் ஆராதிக்கின்ற ஆராதனை எவ்வளோ நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறாருன்னா, ஐயோ எத்தனையோ மடங்கு இது. 150 எத்தனை 5 வைக்கலாம்? 75 மடங்கு. புலம்பல் புஸ்தகத்தை காட்டி 75 தானே? 33 150 5 5 15 ரைட். 33 30 மடங்கு. 5 15 ரைட். 150 எத்தனை 5 இருக்குதுங்க? 5 15 ரைட். 35. அப்போ புலம்பலை விட 30 மடங்கு பெருசு சங்கீதம். அப்போ தேவனுடைய திட்டம் என்னன்னா, நீ புலம்பலை புலம்பிட்டு கூடாதுப்பா. ஆக தான் நான் என் பிளானில் புலம்பலை கூட 5 அதிகாரம் வச்சுருக்கிறேன். உன் வாழ்க்கை முழுவதுமே சங்கீதங்களால் நிரம்ப வேண்டும் என்பதற்காக தான் 150 தேவன் வைத்திருக்கிறார். ஆமென். அப்போ என்ன சொல்கிறாருன்னா, உன் வாழ்க்கையில் தேவன் வைத்திருக்கிற திட்டம் புலம்பல் இல்லை. உன் வாழ்க்கையில் தேவன் வைத்திருக்கிற திட்டமே நீங்கள் சங்கீதம் பாடுவது தான். ஆமென். புலம்ப போகிறீங்களா? சங்கீதம் பாட போகிறீங்களா? புலம்பல் ஒரு திட்டத்துக்காக, ஒரு பிளானுக்காக எழுதப்பட்டிருக்குது. ஆனால் சங்கீதமும் ஒரு திட்டத்துக்காக எழுதப்பட்டிருக்குது. நல்லா புரிஞ்சுக்கணும். புலம்பல் கூட 5 அதிகாரம், சங்கீதங்கள் 150 அதிகாரங்கள். ஏனென்றால் தேவன் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்றுகிற தேவன். பக்கத்தில் ப்ளஸ் பண்ணுங்க, உங்கள் புலம்பல் ஆனந்த களிப்பாக மாறும். ஆமென், ஆமென். புலம்பிகிட்டே இருக்க மாட்டீங்க. ஆனந்த களிப்பு, சந்தோஷ செய்தியெல்லாம் சொல்ல ஆரம்பிப்பீங்க. இவள் நாளும் புலம்பன நீங்கள் இனிமேல் புலம்ப மாட்டீர்கள். இனிமேல் உங்கள் வாழ்வில் என்ன சத்தம் வரும்னா, சங்கீத சத்தம் தான் வரும். அதுக்குன்னு சரிகமப்பா அப்படி சொல்ல, தேவன் செய்த நன்மைகளெல்லாம் பேச ஆரம்பிச்சிருவீங்க. ஆமென். ஆகவேதான் உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய மனம் இதுதான். உங்கள் வாழ்க்கையில் தேவன் வைத்திருக்கிற சங்கடங்கள் அல்ல, உங்கள் வாழ்க்கையில் தேவன் வைத்திருப்பது சங்கீதங்கள். சொல்லுங்கள், சங்கடங்கள் அல்ல, சங்கீதங்கள். ஆமென். சங்கடங்களில் வாழ தேவன் நம்மை அழைக்கவில்லை, சங்கீதங்களில் வாழ தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஆகவேதான் சொன்னார், துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடக்காத. திரும்ப பக்கத்தில் சொல்லுங்க, துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாதீர்கள். ஆமென். ஆனால் நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, துன்மார்க்கருடைய ஆலோசனை நடக்கக்கூடாதுன்னு ஆண்டவர் சொன்னார்ல, அதை என்ன பண்ணிடுறோம்னா, அது கரெக்டு, உண்மை, சத்தியம். இங்கே இருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் துன்மார்க்கருடைய ஆலோசனை நடக்கக்கூடாது. நம்ம ஆலோசனை நடக்கக்கூடாது. நம்ம என்ன பண்ணுறோம், இந்த விஷயத்தில் துன்மார்க்கரை விட்டுட்டோம், இந்த ஆலோசனை நடக்கக்கூடாது என்பதை பிடிச்சிக்கிட்டோம் இல்லைங்க. ஆலோசனை ஆகவே என்ன பண்ணோம், ஆலோசனைக்கு செவி சாய்ப்பது கிடையாது, ஆலோசனை கேட்குறது கிடையாது. ஆலோசனை சபையில் வர ஆரம்பிச்சுன்னா, ஒரு காரியத்தை உங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கப்பா அப்படின்ற மாதிரி உருவாக ஆரம்பிக்குது. கவனமாக கேளுங்க, துன்மார்க்கருடைய ஆலோசனை நடக்கக்கூடாது. ஆனால் வேதம் சொல்லுகின்ற நீதிமான்களுடைய ஆலோசனைகள் நடக்கலாம். வேதம் ஆலோசனை நடக்கக்கூடாது என்று சொல்லவில்லை, துன்மார்க்கரின் ஆலோசனை நடக்காத, ஆனால் நீதிமானுடைய ஆலோசனையில் நாம் நடக்கலாம். பைபிள் போட்டப்பட்டிருக்கு. இப்போ ஒரு சில வசனத்தை படித்து காமிக்கிறேன். வேதம் நமக்கு அழகாக போதிக்குது, துன்மார்க்கருடைய ஆலோசனை ஆகாது, ஆனால் நீதிமானுடைய ஆலோசனை ஆகும் என்று பைபிளில் போடப்பட்டிருக்கு. நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் படிப்போம். 11, 14 எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி படிங்க பார்க்கலாம். ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள், அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் உண்டாகும். அப்போ ஆலோசனையினால் என்ன நடக்கிறது, சுகம் உண்டாகும். புரிஞ்சிச்சுங்களா? ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவாங்க. நல்ல ஆலோசனையை பற்றி சொல்லப்பட்டிருக்குது. துன்மார்க்கருடைய ஆலோசனையை பற்றி போடப்படலை. நல்ல ஆலோசனை, தேவனுடைய மக்களுடைய வாயிலிருந்து வருகின்ற ஆலோசனை, தேவனுடைய ஊழியக்காரருடைய வாயிலிருந்து வரக்கூடிய ஒரு ஆலோசனை. நான் சொல்கிறேன், அது உங்களுக்கு சுகத்தை கொண்டு வரும். இன்னொரு வசனம் படிப்போம், அதே பக்கம் 12வது அதிகாரம் நீதிமொழிகள் 12, 15ஆம் வசனம் படிப்போம். மதியனுடைய வழி அவன் பார்வைக்கு செம்மையாக இருக்கும், ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறவனோ ஞானமுள்ளவன். நல்லா கவனமாக கேளுங்க, திரும்ப சொல்கிற, துன்மார்க்கருடைய ஆலோசனை நடக்கக்கூடாது, ஆனால் தேவ மனிதர்களுடைய ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறவன்
ஞானமுள்ளவன். புரிஞ்சுச்சுங்களா? இப்போ செவி கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள், இந்த ஆலோசனைக்கு செவி கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். வேத பிரசங்கம் என்பது உங்களுக்கு வரக்கூடிய ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆலோசனை. நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த நேரத்தில் இந்த ஆலோசனையில் கர்த்தர் உங்களை தேற்றுவார், உங்களை ஆற்றுவார், உங்களை நடத்துவார், சில நேரத்தில் கண்டிப்பார், சில நேரத்தில் உங்களை உயர்த்துவார். பல காரியங்கள் நடக்கும். சில நேரத்தில் அட்வைஸர் நடக்கும். இந்த பிரசங்கத்தில் பல விதங்களில் இந்த பிரசங்கம் நடந்து கொண்டிருக்கிறது. நான் சொல்கிறேன், ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறவன் ஞானம் உள்ளவன். யார் யாரெல்லாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு இன்றைக்கி செவி கொடுக்கிறவர்களோ உங்களுக்கு ஒரு பேர் பைபிள் கொடுக்கின்றது, நீங்கள் ஞானம் உள்ளவர்கள். படிப்போம். 13:10 படிங்க. அதே பக்கத்தில் இருக்கு பாருங்க. அகந்தையினால் மாத்திரம் வாது பிறக்கும், ஆலோசனை கேட்கிறவர்களிடத்திலோ. ஆமென். இப்போ நீங்கள் ஆலோசனை கேட்டுட்டு வரீங்க பாருங்கள், உங்கள்கிட்ட கருத்தை சொல்ல, உங்கள்கிட்ட ஞானம் இருக்குன்றார். சொல்லுங்க பக்கத்தில், உங்கள்கிட்ட ஞானம் இருக்கிறது. ஆமென். 20:18 நீதிமொழி 20:18. 20:18 சேர்ந்து படிப்போம். ஆலோசனையினால் எண்ணங்கள் ஸ்திரப்படும், நல் யோசனை செய்து யுத்தம் பண்ணு. ஆமென். அப்போ ஆலோசனை நல்லதா கெட்டதா என்று சொன்னால், துன்மார்க்கருடைய ஆலோசனை கெட்டது, ஆனால் நீதிமானுடைய ஆலோசனை, கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து வரக்கூடிய ஆலோசனை, அது உங்களுக்கு பலன் கொடுக்கும். ஆகவே சொல், நல் யோசனை செய்து யுத்தம் பண்ணு. ஆலோசனையினால் எண்ணங்கள் ஸ்திரப்படும். அது சொல்லிட்டு நல் யோசனை பண்ணி யுத்தம் பண்ணுன்றாருன்னா, ஒரு காரியத்தை ஜெயிக்கணும்னா ஒரு நல்ல ஒரு கவுன்சிலிங் உனக்கு தேவைன்றார். நல்ல ஒரு ஆலோசனை உனக்கு அவசியம் என்று சொல்கிறார். தேவ பிள்ளைகள், சில நேரத்தில் நம்மால் தேவ திட்டத்தை அறிந்து கொள்ள முடியவில்லை என்றால், நீதிமான்கள் தேவனுடைய பிள்ளைகளுடைய ஆலோசனை கேட்பது ரொம்ப ரொம்ப நல்லது. சில இடத்துல சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா நம்மளால் உடனே டிசைட் தீர்மானம் பண்ண முடியாது. ஆனால் உங்களால் தீர்மானம் பண்ண முடியலன்னா, நல்ல தீர்மானம் பண்ணக்கூடிய ஆட்கள் இருப்பாங்க. அவங்கள்ட்ட யாருன்னா தேவனுடைய பிள்ளைகள் இருப்பாங்க. கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து வரக்கூடிய ஆலோசனையை கொடுப்பார்கள். அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். சில நேரத்தில் தேவனுடைய பிள்ளைகள் கூட சில நேரத்தில் தேவனுடைய வார்த்தை இல்லை என்றால் அவர்களும் உலகத்திலிருந்து வரக்கூடிய ஆலோசனை தான் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இன்றைக்கி நிறைய இடத்துல நடக்கிற ஒரு விஷயமே பார்த்திங்கன்னா, நிறைய பாஸ்டர்ஸுங்க எடுத்துங்க, மூத்த விசுவாசிகள் எடுத்துங்க, சிலர் தேவன்கிட்ட ஆலோசனை கொடுங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா உலகத்திலேருந்து வரக்கூடிய கவுன்சிலிங் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. சில நேரத்தில் அது தேவனுக்கு நேராக நடத்தாமல் அது தீமைக்கு நேராக நடத்துகின்றதாக இருக்கின்றது. ஆகவே கவனிக்கணும், உங்களுக்கு வரக்கூடிய ஆலோசனைகள் தேவனுடைய வார்த்தையிலிருந்து வரக்கூடிய ஆலோசனைகளாக இருந்தால் ஜெயம் கிடைக்கும். படிப்போம். 24:6 நீதிமொழி 24:6. நல் யோசனை செய்து யுத்தம் பண்ணு, ஆலோசனைக்காரர் அநேகரால் ஜெயம் கிடைக்கும். வெற்றி வேண்டுமா, ஜெயம் வேண்டுமா, சுகம் வேண்டுமா, ஆசீர்வாதம் வேண்டுமா சொல்கிறாரு. ஆலோசனைக்காரர் அநேகரால் ஜெயம் கிடைக்கும். அநேக நேரத்தில் ஆலோசனை சொல்கிறதுக்கு பதிலாக அனுபவங்கள் நிறைய சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அனுபவங்கள் தப்பு நம்ம சொல்ல வரல, அனுபவங்கள் சொல்லலாம். ஆனால் வேத வசனத்தின் அடிப்படையில் வராத ஆலோசனைகள் அது நம்மை தப்பாக நடத்திவிடும். தேவனுடைய வார்த்தையிலிருந்து வரக்கூடிய அனுபவங்கள் அது உங்களுக்கு நல் பாதையை உங்களுக்கு காண்பிக்க ஆரம்பித்து விடும். அதுதான் சில நேரத்தில் அனுபவங்கள் சொல்லுவாங்க. சில சாட்சிகள்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா. சில சாட்சிகள் சொன்னால் கூட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா அவங்க ஒரு கட்டுக்கதையெல்லாம் பண்ணுவாங்க பாருங்கள். நான் இப்படி பண்ணனாக்கும், நான் அப்படி பண்ணனாக்கும், நான் அதை செஞ்சனாக்கும், இதை செஞ்சனாக்கும், அதனால தான் இப்படி ஆச்சாக்கும், அப்படி ஆச்சாக்கும்லாம் சொல்லுவாங்க. நான் அப்படி செஞ்சேன் இப்படி செஞ்சேன்னு சொல்லும்போது சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவர்களுடைய சுயபலத்தால் சில காரியத்தை பண்ணியிருப்பாங்க. தேவன் இல்லாமல் கூட தேவன் சொன்னதுக்கு மீறி கூட பல காரியத்தை பண்ணியிருப்பாங்க. தேவன் சொல்லாத ஒரு காரியத்தில் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இங்கே கொண்டு வைப்பாங்க. கடைசியில் என்ன பண்ணுவாங்கன்னா, மக்கள் கடைசியில் சொன்ன தேவன்கிட்டருந்து வர காரியத்தை பிடிச்சிக்க மாட்டாங்க. அவங்க சுயபலத்தால் வந்துச்சு பாருங்கள், அதை பிடிச்சிக்குவாங்க. நான் உங்களுக்கு சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? அதுதான் அனுபவங்கள் நல்லது. ஆனால் அந்த அனுபவங்கள் தேவனுடைய வார்த்தையின்
அடிப்படையில் வந்தால் மட்டும்தான் அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அது உங்களுக்கு ஜெயம் உண்டாகும்படி அது காரியங்களை வாய்க்க செய்யும். ஆமென். ஆலோசனைகள் சரி, ஆனால் அது யார்கிட்ட போய் கேட்குறீங்கன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாரும் ஆலோசனை சொல்ல எல்லார்ட்டையும் போய் கேட்டு நம்முடைய வாழ்க்கையை சீரழித்து கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். இல்லைங்க இவங்க நல்லா சொல்லுவாங்க அவங்க நல்லா சொல்லுவாங்கன்றதை விட தேவனுடைய வார்த்தையிலிருந்து ஆலோசனை வருகிறதா என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். இல்லைங்க எங்கள் வீட்டில் உள்ளவங்க இவங்க நல்லா சொல்லுவாங்க, நல்லா இவங்க எப்படி சொல்லுவாங்க அப்படி சொல்லுவாங்க, ரைட்டு. தேவனுடைய வார்த்தையிலிருந்து இந்த ஆலோசனை வருகிறதா? அன்றைய நேரத்தில் உலகத்திலிருந்து வரக்கூடிய ஆலோசனைகள் மக்களை தப்பாகவே நடத்தி விடுகின்றது. ஆகதான் நமக்கு தேவனிலிருந்து வரக்கூடிய ஆலோசனை ரொம்ப ரொம்ப நல்லது. புரிஞ்சுங்களா? பக்கத்தில் புரிஞ்சான்னு கேளுங்க. இன்றைக்கு நிறைய பேருக்கு ஜெயம் கிடைக்காததுக்கு காரணம் என்னென்னா, ஆலோசனை இல்லாமல் செய்வதனால தான் ஜெயம் கிடைப்பது கிடையாது. சில பேர்லாம் யார்கிட்டையுமே எதுவுமே கேட்க மாட்டாங்க, அவங்களாவே எல்லா காரியத்தையும் பண்ண ஆரம்பிப்பாங்க. அது ரொம்ப ஒரு ஆபத்தான ஒரு காரியம். முதல்ல தேவனுடைய வார்த்தையில் வரக்கூடிய மக்கள்கிட்ட நீங்கள் தொடர்பில் இருங்க. தேவனுடைய வார்த்தையில் வரக்கூடிய ஆலோசனை கேட்டு பாருங்கள். அது உங்களுக்கு வாழ்வு கொடுக்கறதாக மாற்றும். தவறான ஆலோசனை நம்மை கெடுத்துவிடும். தேவனிலிருந்து வரக்கூடிய ஆலோசனை நமக்கு ஜெயம் கிடைக்கக்கூடியதாக மாற்றிவிடும். ஆகதான் முன்னேறுகிற ஜெயிக்கிறவர்களுடைய ஆலோசனை ரொம்ப ரொம்ப அவசியம். அதுதான் பைபிளில் போடப்பட்டிருக்குது, அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். இவன் துன்மார்க்குடைய ஆலோசனை போல தேவனுடைய வார்த்தையை படிக்கிறதுனால தேவன்கிட்ட அவனுக்கு ஆலோசனை வருது, தேவனுடைய மக்கள்கிட்ட இருந்த ஆலோசனை வருது. பாருங்கள், சங்கீதத்தை எழுதின தாவீது பெரிய ராஜா தான். அவரால் டக்குன்னு அவர் சுயமாக எந்த ஒரு காரியத்தை வேணால் எடுத்து செய்ய முடியும். ஆனால் இந்த மனுஷன் பாருங்கள், அடிக்கடி தேவனுடைய மக்களை தான் நாடி போவார். ராஜா ஒரு தப்பாக பண்ணாலும் மக்கள் கேட்டுதான் ஆகணும், சரியாக பண்ணாலும் மக்கள் கேட்டுதான் ஆகணும். அப்படி தானே? ஏன் ராஜாவாக போச்சே, ராஜா சொல்லிட்டாரே. நீங்கள் நம்ம நாட்டில் மற்ற நாட்டில் நடக்குதில்ல, நிறைய ராஜாக்களுடைய தப்பான ஆலோசனைப்படி தப்பாக நடந்து கொள்கிற நாட்டெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். நம்ம நாட்டில் கூட பல சட்டங்களெல்லாம் வேதத்துக்கு விரோதமான சட்டங்கள் நிறைய போட்டிருக்கிறாங்க. எப்படி நம்ம ராஜாக்கள் நம்ம தேசத்தை ஆளுகின்ற ராஜாக்கள் கொண்டு வந்த சட்டங்கள் தான். அதெல்லாம் எப்படி ஆயிடுச்சு? தேவனுடைய வார்த்தைக்கு மீறி தான் பண்ணியிருக்குது. உங்களுக்கு சொல்கிறது புரியுதுங்களா என்ன சொல்லிட்டு இருக்கிறேன்னு? ஒரு சட்டத்தை சொல்கிறேன் பாருங்க. தேவன் ஒரு ஆதாமுக்கு ஒரு ஏவாளை தான் உண்டு பண்ணி கொடுத்தார். ஆனால் நம்ம சட்டம் என்ன சொல்லிருச்சிங்க? நீ சட்டம் உங்களுக்கு தெரியுங்களா? அதனால தான் இன்னைக்கு ஏன் சமுதாயத்தில் கொள்ளை ஏன் சீரழிவு, குடும்பங்கள் ஏன் சீரழிஞ்சிக்கிட்டு இருக்குது? நம்ம நாடு கொண்டு வந்த ஒரு தவறான ஒரு சட்டத்தினால. புரிஞ்சிச்சு என்ன சொல்லிட்டு இருக்கிறேன்னு? தாவீது நல்ல மனிதன், தேவனுக்கு பயந்த மனிதன். எந்த ஒரு காரியத்தை பண்ணாலும் உடனே ஆசாரியன்ட்ட கேட்க போவார், நாத்தான்ட்ட கேட்க போவார், காத்துட்டு போய் கேட்க போவார். சொல்லுப்பா என்ன பண்ணலாம், ஏது செய்யலாம். நல்ல ஆலோசனை கேட்கின்ற ஒரு ராஜா. தாவீது ராஜாவுக்கே தேவனுடைய வார்த்தையிலிருந்து வரக்கூடிய ஒரு ஆலோசனை அவசியம் என்றால், நான் சொல்கிறேன், இன்றைக்கி உங்களுக்கு எனக்கு ரொம்ப அதிக அவசியம். தயவுசெய்து சொல்ற, துன்மார்க்கருடைய ஆலோசனை சென்று விடாதீர்கள். அதே போல் எங்களுடைய ஆலோசனைகளும் செவி, தேவனுடைய வார்த்தையிலிருந்து நாங்கள் கொடுக்கின்ற ஆலோசனைகள் செவி கொடுங்கள். இன்றைக்கு சபையில் இருக்கின்ற ஒரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா காரணம்? நல்லா கவனமாக கேளுங்க. அன்றைக்கு விசுவாசிங்க எங்கள்கிட்ட கவுன்சிலிங் கேட்பாங்க பாருங்கள். நாங்களும் தேவனுடைய வார்த்தை நிறைய சொல்லுவோம், கடைசியில் அதை கேட்க மாட்டாங்க. கடைசியில் அவங்க மனதில் ஒன்று நினச்சிருப்பாங்க பாருங்கள், அதுதான் செய்ய பார்ப்பாங்க. நான் சொல்கிறேன், மிகப்பெரிய ஆபத்து அது. சொல்லுங்கள் பக்கத்தில், பெரிய டேஞ்சர், பெரிய ஆபத்து. சில இடத்துல செம்ம கடுப்பாகும் எனக்கெல்லாம். விடிய அதாவது அவ்வளோ நேரம் பேசி அவ்வளோ நேரம் சொல்லி நான் இப்படி தான் இருப்பேன், நான் இப்படி தான் செய்வேன்னா, ஐயோ. பின்னாடி ஐயோ என் போதகருடைய சொல்லை கேட்காமல் போனேனே என்று வருந்தத்தக்க ஒரு சூழ்நிலை உருவாக ஆரம்பிக்கும். சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா என்ன சொல்கிறேன்னு? உங்களுக்காக நாங்கள் பிரசங்கம் செய்கின்றோம்.
அதே போல் தனிப்பட்ட கவுன்சிலிங் என்று வரும்போது கூட உங்களுக்கு நாங்கள் ஆலோசனை சொல்கின்றோம். நல்ல கவனமாக கேளுங்க. நாங்கள் உங்களுக்கு கொடுக்கின்ற ஆலோசனைகள் தேவனுடைய வார்த்தையிலிருந்து கொடுத்து கொண்டிருக்கிறோம். தேவனுடைய வார்த்தையை இணைத்து தான் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறோம். நாங்கள் அவ்வளவு சொல்லியும் சில பேர்லாம் பாருங்கள், அவங்க என்ன முடிவு பண்ணியிருக்கிறாங்களோ, அவங்களுக்கு யார் ஸ்க்ரூ கொடுத்தாங்க, அவங்களுக்கு யார் என்ன சொல்லி வச்சுருக்காங்களோ அதன்படி தானே செய்ய பார்க்குறாரு ஒளி. இல்லைப்பா, இல்லை, அதை விட பாசம் சொல்கிறதை கேட்போம், தேவனுடைய மனுஷன் சொல்கிறதை கேட்போம், தேவனுடைய மனுஷன் அவருடைய வார்த்தையில் வரக்கூடிய ஆலோசனை கேட்போம் என்று நாம் முடிவெடுப்பது கிடையாது. இதுதான் இன்றைக்கு விசுவாசிகளுடைய ஒரு அவல நிலைமை, கஷ்ட நிலைமை, அவர்களுடைய பிரச்சனைகள் எல்லாவற்றுக்கும் ஒரு காரணம் என்னென்னா தேவனுடைய ஆலோசனை நிராகரித்ததே முக்கிய காரணமாக இருக்கிறது. புரிஞ்சிச்சிங்களா என்ன சொல்லிட்டு இருக்கிறேன்னு? பக்கத்தில் இருக்குங்க, புரிஞ்சிச்சா? நீ உட்காந்துக்க பார்த்தா நானும் அப்படி தான்ற மாதிரி இருக்குது. நானும் அப்படி தாங்க, பாஸ்டர் மாட்ட போய் உட்காந்து நிறைய கேட்டுட்டு இருப்போம். அவங்களும் மூச்சு போகிற அளவுக்கு பேசிகிட்டு இருப்பாங்க. கடைசியில் அவ்வளோ கேட்டுட்டு வெளியே போயிட்டு என்ன பண்ணுவோம்? நீங்கள் சொல்லுங்கள். எங்கள் மன திருப்திக்கு உங்கள்கிட்ட வந்து பேசிட்டோம். லாஸ்ட்டில் வந்து பாஸ்டர் போனீங்களா, பாஸ்டர் பண்ணாலும் போவாங்க, கேட்டாங்க, கேட்டுட்டு அவங்க முடிவு பண்ணலாம். யாருடைய முடிவு அவங்க முடிவு பண்ணிட்டு இருப்பாங்க. உங்களை முன்னேற்றத்திற்கு மிகப்பெரிய ஒரு தடை தான். உங்கள் மனநிலையை தேவ ஆலோசனைக்கு இசைவாக கொண்டு வர பிரயாசமிடுங்கள். முடிவு பண்ணணும். துன்மார்க்கருடைய ஆலோசனை எனக்கு அவசியம் கிடையாது. தேவனுடைய வார்த்தையிலிருந்து வரக்கூடிய எந்த ஒரு ஆலோசனை கேட்க மாட்டேன். தேவனுடைய வார்த்தையிலிருந்து வரக்கூடிய மக்கள், தேவனுடைய வார்த்தையிலிருந்து பேசக்கூடிய மக்கள்கிட்ட நான் இவங்கள்ட்ட மட்டும் நான் ஆலோசனை கேட்பேன் என்று நாம் முடிவு தீர்மானம் நாம் எடுக்க வேண்டும். ஆமென். எழுந்து நிற்போம். கவனமாக கேளுங்க தேவ பிள்ளைகளே, மாற்றிக்கொள்ளுங்கள். நீங்கள் மாறாமல் வாழ்வு மாறாது. இனிமேல் எங்கள்கிட்ட ஆலோசனை கேட்க வரவங்க ஒரு டைம் பார்ப்பேன். நாங்கள் சொல்கிற ஆலோசனை கேட்கலாம், அடுத்த டைம் உங்களுக்கு ஆலோசனையே கிடைக்காது. ஆகவே தேவனுடைய வார்த்தையில் நாங்கள் உங்களுக்கு ஆலோசனை சொல்லுவோம் என்றால் தேவனுடைய ஆலோசனைகளாக அவைகளை எடுத்துக்கொள்ளுங்கள். பக்க சொல்லுங்க. தேவனுடைய மனுஷன்றிருந்து வரக்கூடிய ஆலோசனையை பக்கத்து சொல்லுங்க. தேவனுடைய ஆலோசனையாக எடுத்துக்கொள்ளுங்கள். தேவன் என்னோடு பேசினார் என்று எடுத்துக்கொள்ளுங்கள். ஆமென். புரிஞ்சுச்சுங்களா? எல்லா ஊழியக்காரங்கள்ட்டையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக, நிறைய பேர் பாருங்கள் தேவனுடைய வார்த்தை இல்லாமலாம் சொல்லுவாங்க. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். யார்கிட்ட போய் கவுன்சிலிங் கேட்குறீங்கன்றது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். வந்து சிலர் தப்பாகவே பேசுவாங்க, கவனமாக இருக்கணும். அப்படி தான் பாருங்கள், ஒரு குடும்பத்தில் சண்டை, கணவனுக்கு மனைவிக்கும் பிரச்சனை. அதுக்கு அந்த மனைவி போகிற சபைக்குரிய ஒரு பாச சொன்னார். இந்த சமூகத்தெல்லாம் சொல்கிறாங்க. இவர் சொல்லி கொடுக்குறாரு, அவங்க பேசலாம், நீயே பேசுமா அப்படின்னார். உனக்கு வாய் இருக்குல்ல, நீயே பேசி விடு அப்படின்னாராம். பாரு, இது நல்ல ஆலோசனை கெட்ட ஆலோசனையா? நீ எதுக்கு வாய் வச்சு சும்மா இருக்கிற? நீயும் கொஞ்சம் கேளு, நல்லா கேளு, நாக்க புடுங்குற மாதிரி கேளு, நறுக்குன்னு கேளு. உருப்பிட்ட மாதிரி தான். அவரும் சரியில்லை, அந்த பாசம் சரியில்லை, அந்த மக்கள்லாம் எப்படி பாருங்க. ஆகவே தான் பாருங்கள், தப்பான ஆலோசனைகள் நடத்தக்கூடாது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்போம், கேர்ஃபுல்லாக இருக்கணும். தேவனுடைய வார்த்தையில் வரும் ப்ராப்ளமா, ஃபேமிலி ப்ராப்ளமா, இங்கேருந்து தீர்வு காணணும். தேவனுடைய வார்த்தை, தேவன் என்ன சொல்கிறார்? ஒரு கணவனுக்காக தேவனுடைய திட்டம் என்ன, ஒரு மனைவிக்காக தேவனுடைய திட்டம் என்ன, ஒரு குடும்பத்துக்கான தேவனுடைய திட்டம் என்ன, இதெல்லாம் அறிந்து புரிந்து நம்ம சொல்லும்போது ஆமாம் கர்த்தர் தான் வச்சிருக்கிறாரு, இதன்படி தான் செய்ய வேண்டும் என்று தீர்மானம் எடுக்க வேண்டுமே ஒழிய, அந்த ஆலோசனைக்கு மதிப்பு மரியாதை கொடுக்க வேண்டுமே ஒழிய, உடனே சொல்லுவாங்க உடனே போலீஸ்க்கு போகலாம். பைபிளில் போடப்பட்டிருக்குது, எந்த பிரச்சனை தான் முதல்ல சபையை கொண்டு வாங்க, அங்கே உட்காந்து பேசுவோம். அதை விட்டு ஃபஸ்ட்டு போலீஸு கேஸு அது இதுன்னு எவ்வளோ ஒரு பெரிய பிரச்சனை தெரியுங்களா? தேவனால், நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், தேவனால் தீர்க்க முடியாத பிரச்சனை ஏதாவது இருக்குதா? இல்லை. என்ன பிரச்சனை தெரியுமா? நம்ம அதுக்கு செவி கொடுக்காததுனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், அடுத்த வழிகளை நம்ம பின்பற்ற ஆரம்பிச்சிடுறோம். கவனமாக இருங்க. திரும்ப சொல்கிறேன், தேவனுடைய வார்த்தையிலிருந்து வரக்கூடிய ஆலோசனைகள் நமக்கு ரொம்ப ரொம்ப
அவசியம். நல்லா புரியும். இந்த வேர்த்தையிலிருந்து உங்களுக்கு ஆலோசனை வரவில்லை என்றால் அதை எடுத்துக்கொள்ளாதீர்கள். ஆமென். பிரச்சனைக்குரிய ஆட்களை போய் ஆலோசனை கேட்காதீங்க. அவங்க வந்து அந்த பிரச்சனையிலேருந்து தான் எடுத்து சொல்லுவாங்களே, கோபத்தோடு இருக்கிற ஆள்கிட்ட போய் பேசலாம், கோபத்தோடு தான் உங்களுக்கு ரிப்ளை வர ஆரம்பிக்கும். புரியுதா என்ன சொல்கிறேன்னு? இந்த உலகத்தில் சொல்லுவாங்க, நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கிற ஆள்கிட்டலாம் போய் கேட்டிங்கன்னா, கடனை பற்றி கடன் வாங்கலாம்னு பற்றி கேட்கும்போது உலகம் சொல்லுவாங்க, யாரு தாயா கடன் வாங்கலை, இந்தியாவே கடனில் இருக்குதுயா, அப்போ கடன் வாங்குறது தப்பு இல்லையா அப்படின்ட்டுருவாங்க. இப்போ நான் உங்களுக்கு கடன் வாங்குறது தப்பா சரியா? கடன் வாங்கலாம், ஆனால் அது எப்படி வாங்கலாம், எந்த முறையில் வாங்கலாம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் ஃபஸ்ட்டு குவாலிட்டி என்னென்னா, கடன் வாங்கக்கூடாது. ஒருவேளை நிர்பந்தமான சூழ்நிலை வரும் என்றால், கடன் வாங்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கும் என்றால், அது எப்படி வாங்க வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ளணும். நம்ம என்ன பண்ணுறோம்னா, இன்றைக்கி ஒரு ஆளை எடுத்தீங்கன்னா இப்போ நான் கடன் வாங்கலான்னு சொன்னேன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, முதல்ல அதை எடுத்துக்கங்க, பார்த்து சொல்கிற கடன் வாங்கலான்னு. ஆனால் முதல் கேட்டகரி என்னென்னா, கடன் வாங்காமல் இருப்பது தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய ஒரு ஆசீர்வாதம், அதை பிடிச்சிக்கலாம். ஆனால் கடன் வாங்கும்போது கூட நான் சொல்ல, உங்கள் திராணிக்கு தகுந்த மாதிரி, இப்போ ஒரு உதாரணத்துக்கு 10,000 ரூபா நீங்கள் சம்பாதிக்கிறீங்கன்னா, இப்போ கடன் வாங்கும்போது மாதம் ஒரு 1000 ரூபா கட்டுற மாதிரி கடன் வாங்குறது ரொம்ப நல்லது. அதை விட்டுவிட்டு நீங்கள் மாதமே ஒரு 15,000க்கு வர மாதிரி நீங்கள் கடனை வாங்கிட்டீங்கன்னா, அப்போ எப்படி கட்ட முடியும் உங்களால்? வீட்டு வாடகை கட்டுவீங்களா, சாப்பிட்றது எங்கே போவீங்க, அப்புறம் என்ன, அதுக்கு இன்னொரு கடன், அதுக்கு இன்னொரு கடன், அதுக்கு இன்னொரு கடன், அதுக்கு இன்னொரு கடன் போயிட்டே இருப்பீங்க. அவங்க தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும். உலகத்தில் இருக்கிற ஆலோசனைகளை கேட்காதீர்கள், தேவனிலிருந்து வரக்கூடிய ஆலோசனைகளை கேளுங்கள். கருத்து கொடுத்த வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துவோம். ஸ்தோத்திரம் பிதாவே, இன்றைக்கு பேசின வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு எங்களோடு இடைப்பட்டிருந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்விலே முன்னேற்றத்தை விரும்புகிற தேவன் நீர், எங்கள் வாழ்வில் உயர்வை விரும்புகிற தேவன் நீர், நாளுக்கு நாள் வர வர விருத்தி அடைய வேண்டும் என்று விரும்புகிற தேவன் நீர், நாங்கள் இருக்கிற நிலையில் இருக்கக்கூடாது என்று விரும்புகிற தேவன் நீர். கர்த்தாவே, முன்னேற்றத்துக்கான வழிகளை சொல்லிக் கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய வேதத்தில் பிரியமாக இருக்க வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுத்தீரே, நன்றி செலுத்துகிறோம். வேதத்தின் தன்மையை சொல்லிக் கொடுத்தீரே, வேதத்தின் தன்மைக்கு தகுந்த மாதிரி எங்களுடைய மனதை மாற்ற வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தீரே, நல் ஆலோசனை அவசியம் என்பதை சொல்லிக் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை மன்னியும் கர்த்தாவே. அநேக முறை நாங்கள் உம்முடைய ஆலோசனை கேட்காமல் உலகத்தின் ஆலோசனைலாம் கேட்டு எங்கள் வாழ்க்கையை நாங்கள் அழித்து கொண்டோம், எங்கள் வாழ்க்கையில் ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட்டோம். மன்னியும். இனிமேல் நல் ஆலோசனை செய்து எந்த ஒரு காரியம் செய்ய போகின்றோம், தேவனுடைய மனிதர்களுடைய ஆலோசனை கேட்டு செயல்பட போகின்றோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையில் வரக்கூடிய ஆலோசனை கேட்டு செயல்பட்டு அதன் மூலமாக ஜெயம் எடுக்க போகின்றோம், முன்னேற்ற பாதைக்கு போக போகிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் அன்பின் பிதாவே, இயேசு நாமத்தில் நம்முடைய சமூகத்தில் இருக்கிறோம் என்று எங்களுடைய பேச நம்முடைய வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம். பேசப்பட்ட வார்த்தைகள் 100ஆக இங்கே இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்வில் பலன் கொடுக்கட்டும். ஆண்டவரே, நம்முடைய வார்த்தையிலிருந்து ஒவ்வொரு நாளும் நீர் நல்ல ஆலோசனை கர்த்தராக இருக்கிறீர் கர்த்தாவே. உடைய பிள்ளைகளுக்கு நீர் ஆலோசனை நீர் சொல்லுவீராக. உம்மிடமிருந்து உடைய பிள்ளைகளுக்கு ஆலோசனை வருவதாக தகப்பனே. துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமல் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய வார்த்தையிலிருந்து வரக்கூடிய ஆலோசனைக்கு முக்கியத்துவம் கொடுக்கட்டும் ஆண்டவரே. அதன் மூலமாக வருகின்ற நன்மை, அதன் மூலமாக வருகின்ற பேலன், உம்முடைய ஆலோசனையில் வரக்கூடிய செல்வம், செழிப்பு, சுகம் எல்லாவற்றையும் பெற்று இந்த பூமியில் வாழட்டும் என்று உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய பிள்ளைகளுடைய கையின் பிரயாசங்கள், குடும்ப வாழ்வு, பொருளாதார வாழ்வு, பிள்ளைகளுடைய வாழ்வு, ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுடைய சமுதாய வாழ்வு, எல்லா வாழ்விலும் உம்முடைய பிள்ளைகள் சிறந்து விளங்கட்டும் என்று ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.